Guys, good afternoon. Good afternoon. எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு? Rashvik is here as usual, right on time da. Good afternoon. Can you hear me well? Hmm? Okay. Guys, can you tell me whether I am audible? Terida, am I visible? Am I audible? Francis, hi da, how are you? Francis, Jovita, Mohan is here. Hi da. Sudarshan, good afternoon. Jasveera Shri, hi. Sudarshan, audible and visible. Okay, perfect, perfect. So, shall we start? What do you guys say, Rashvik? We are discussing mole concept as it appeared in the questions of JEE Mains. நம்ம இந்த கொஷின் செட் நான் கோத்ரூ பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. நம்ம டெக்ஸ்ட் புக்லேயே மோல் கான்செப்டில் இதை விட ஹார்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. JEE மெயின்ஸில் ஆக்சுவலி ப்ராப்ளம்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது அண்ட் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக தான் இருக்குது. ஓகேவா? எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க, அதுவும் இந்த சாப்டர்லேருந்து கேட்குறாங்க அப்படின்னா ஓரளவுக்கு ப்ரெடிக்டபிலிட்டி இருக்குது. ஓகே, கோகுல்நாத் வணக்கம். எஸ் டா. செந்தமிழன் வணக்கம். ஸோ பார்க்கலாமே. நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு முன்னாடி 2015 2024 வரைக்கும் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வி வில் சி வேர் இட் கோஸ். ப்ரீவியஸ் இயர் கொஷின் செஷன் முடிச்சிடலாமேடா தமிழ். ஓகே, தியரி செஷன். தியரி செஷன்லாம் வந்து முடிச்சது தானடா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். we are at the last stretch. கொஷின்ஸ் பார்க்குறது தான் பெட்டர் அப்படின்னு எனக்கு தோணுது. ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் தியரி சேலஞ்சிங்காக இருந்துச்சுன்னா அதை நம்ம ஹேண்டில் பண்ணலாம். ஒன் திங் யூ கைஸ் ஹவ் டோல்ட் மீ ஆல்ரெடி, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் மெக்கானிசம் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் அது ஒரு கம்பைலேஷன் மாதிரி வேணும்னு சொல்லியிருக்கீங்க. ஐ எம் கீப்பிங் இட் இன் மைண்ட். ஓகே, இது முடிச்சுட்டு நம்ம வி வில் சி தட். 2026 ப்ரீவியஸ் இயர் இருக்குது மோல் கான்செப்டில். தே ஹேவ் ஆஸ்டு. ஓகே, இன்னைக்கு T20 ஓடிஐயா டெஸ்டா தெரியல. டுடே ஐ ஹாவ் 94-95 ஸ்லைட்ஸு. என்ன மைண்டில் இருக்குது, நம்ம எப்படி போகிறோம், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறோன்றது தெரியல. அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் 1 கொஷின் டவுட் வந்துச்சுல, அந்த எது தெரியுமா? டி-ப்ராக்லி தானே? டி-ப்ராக்லி. யா, சம்படி வாஸ் ஆஸ்கிங் மீ எஸ்டர்டே ஆல்சோ. ஐ எம் நாட் ஃபிகர்ட் இட் அவுட் yet கைஸ். இன்னும் நான் அது கரெக்டாக ஃபிகர் அவுட் பண்ணல. நம்மளுக்கு 2 மெத்தடில் 2 டிஃப்ரெண்ட் ஆன்சர் வந்துச்சு. ஏன் அப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம உட்காந்து யோசிக்கணும்ல. எந்த தியரி கரெக்ட் அப்படின்னு, எந்த மெத்தடு கரெக்டுன்னு நம்ம பார்க்கணும்ல. ஆல்ரைட், ஸோ கிவ் மீ சம் மோர் டைம். ஓகே, கிவ் மீ சம் மோர் டைம், வில் ஃபிகர் இட் அவுட். ஓகே, 98.6%. வெரி நைஸ் டா பாபு. ஆல்ரைட், ஓகே. ஓடிஐ தான் இன்னைக்கு. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி மோல் கான்செப்ட் வி வில் சீடா. ஃபஸ்ட்டு ஒரு 10 கொஷின்ஸ் முடிப்போமா? அதுக்கப்புறம் நம்ம வந்து வருவோம். லெட்ஸ் டார்கெட் 20-25 ஸ்லைட்ஸு. அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வருவோம். ஓகே, மை பயாலஜி பப்ளிக் இஸ் தேர், வாட் டு டூ நவ். என்னைக்கிடா பயாலஜி பப்ளிக்கு? நாளைக்கா? வெரி டிமோட்டிவேட்டட். யூ ஜஸ்ட் ஃபாலோ த லெக்சர் சீரீஸ் டா. ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம போடும்போதே உனக்கு ஐடியா வரும், நம்ம எவ்வளோ கொஷின்ஸ் போடுற மைண்டில் இருக்கோம், எவ்வளோ கொஷின்ஸ் வி ஆர் நாட் ஏபிள் டு டூ, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோ. 27th தானடா இன்னைக்கு, 20ஆம் தேதி தானே? 25th CS, 27th பயோ. வி ஹாவ் பிளென்டி ஆஃப் டைம், டோன்ட் வரி. ஜஸ்ட் இன்னைக்கு செஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கடா. இது இருக்குது தெரியுமா, நம்ம அர்ஜுனன் கிட்ட துரோணாச்சாரியார் வந்து சொல்லியிருக்காரு. அந்த கதை தெரியும்ல உங்களுக்கு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க. ஒரு வில்லை எடுத்துட்டு அம்பு வச்சுட்டு குறி வை அப்படின்வாங்க. நம்ம இவர் ஃபஸ்ட்டு வந்து தர்மர் குறி வைப்பார். என்ன தெரியுது அப்படின்னு கேட்பாரு. தூரத்தில் ஒரு மரம் தெரியுது அப்படின்வான். சரி ஓகே நீ எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து பீமன்ட்ட கேட்பாரு. தூரத்தில் ஒரு மரம் தெரியுது, அதுக்கப்புறம் அதை சுற்றி நிறைய விஷயங்கள்லாம் தெரியுது அப்படின்வான். நீ எந்திரிப்பா, நீ சரியாக வரமாட்ட அப்படின்னு சொல்லி அவரையும் எந்திரிச்சு வச்சுருவாரு. அப்புறம் இவன் இருக்கான்ல துரியோதனன்ட்ட கேட்பாரு. துரியோதனன் அந்த அம்பு வச்சுட்டு, தூரத்தில் மரம் தெரியுது, நீங்கள் தெரியுறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தெரியுறாங்க அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் காமிச்சிட்டு இருப்பான். ஃபைனலாக அர்ஜுனனை கூப்பிடுவான். இந்த கதை தெரியுமா உங்களுக்கு? அர்ஜுனன் வில்ல அம்பு வச்சுட்டு
எய்ம் பண்ணும்போது என்ன தெரியுதுன்னு கேட்பாரு. எனக்கு அந்த மரத்தில் இருக்கிற பறவையோட கண்ணு மட்டும்தான் தெரியுது அப்படின்னும். தட் இஸ் ஃபோக்கஸ். நம்ம எதை குறி வைக்கிறோமோ அது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியணும். ஓகேவா? வேற எல்லாம் சுற்றி நீங்கள் தெரியுறீங்க அங்கே எங்கன்னா மைண்டு எல்லா இடத்துக்கும் பாஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த அம்பு கரெக்டாக ஒரு இடத்துல தான் ஃபோக்கஸ் உட்காரணும். இன்னைக்கு அது வந்து மோல் கான்செப்டில் உட்காரணும். ஓகே சூர்யா, வெல்கம்டா, வெல்கம். பயம் இருக்கதாண்டா செய்யும், பயம் இல்லாமல் எப்படி? இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இன் யுவர் லைஃப். யூ ஷுட் ஃபீல் நர்வஸ். நம்ம என்ன ஜடமா என்ன பயம் இல்லாமல் இருக்கிறதுக்கு? பயம் இருக்கணும். என்ஜாய் தட் ஃபீலிங். என்ஜாய் தட் ஃபீலிங். நானும் தான் கிராஸ் பண்ணி வந்திருக்கேன் அந்த பயத்தெல்லாம். இட்ஸ் அ நைஸ் ஃபீலிங். வேணா நம்ம எமோஷனல் சப்போர்ட்டுக்கு இன்னைக்கு ஜாக்கை கூப்பிடுவோமா? ஜாக், ஜாக் பேபி, இங்கே வாங்க, இங்கே வா, வாடா. ஐயோ பயங்கர தூக்கத்தில் இருக்காரு அவர். வா, அப் அப் ஜம்ப். அப்படிதான். திஸ் இஸ் ஜாக், மை எமோஷனல் சப்போர்ட் கை. ஜாலியாக இருப்பார் எப்போவுமே. சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும் அவருக்கு. சரி இறங்க, மோல் கான்செப்ட் படிக்க போகிறாங்க. போய் உட்காந்துக்கோ, போ, போய் தூங்கு போ. எஸ் எஸ் குட், போ. அதை எடுத்துக்கோ, அங்கே போய் உட்காந்துக்கோ, தூங்கலாம். கேன் ஐ ஸ்கோர் 70+ இன் JEE 2027? ஆஃப்கோர்ஸ். ஸ்பேரோ இல்லை, அவர் தான் ஜாக் ஸ்பேரோ, கேப்டன் ஜாக் ஸ்பேரோ. டேய் நவுர்றா, இங்கே உட்காராத, போ, அங்கே போ, அங்கே போ, அங்கே போ, அங்கே போடா. ஓகே கைஸ், we are starting. All right, first question. Consider the following reaction. ஒரு reaction கொடுத்துட்டாங்க. It is also balanced. Okay. We are doing every chapter ma. Every chapter we are doing. Organic chemistry already முடிச்சாச்சு. Check it out. Okay. Balance பண்ணியிருக்காங்களான்னு பார்த்துக்கோ. 3pb 3pb 2 6 nitrogen 6 nitrogen. So it's essentially balanced. Okay. ஒரு 2-3 இது cross check பண்ணா போதும். Now they've told 72 millimoles of lead chloride is mixed with 50 millimoles of ammonium phosphate. இது. And amount of lead phosphate formed எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. lead phosphate இது. Okay. இது வந்து நம்ம we can do it using limiting reagent. Okay. So limiting reagentல பார்த்தீங்கன்னா for lead chloride and ammonium phosphate, okay, the ratio is 3:2. 3 moles lead chloride வந்து 2 moles ammonium phosphate யூஸ் பண்ணிக்கும். ஓகே, நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து 72 millimoles to 50 millimoles. ஓகே, 75 இருந்துச்சுன்னா 50 வந்து கரெக்டாக டேலி ஆகும் 3:2ல. இங்கே 72 தான் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி லிமிட்டிங். லிமிட்டிங் ரியேஜென்ட் கண்டுபிடிச்சிட்டோமா? இது எக்ஸஸாக இருக்கும் அப்போனா. ஓகே சரி, லிமிட்டிங் ரியேஜென்ட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டேரெக்டாக கொஸ்டின் போயிடலாம். அமௌண்ட் ஆஃப் லெட் ஃபாஸ்பேட் ஃபார்ம்டு. ஸோ லிமிட்டிங் ரியேஜென்ட் லெட் குளோரைட் and then we are looking at lead phosphate Pb3 PO4 twice. Okay, ratio என்ன இருக்கு? 3:1 இருக்கு. அப்போ 72 millimoles இங்க இருந்துச்சுன்னா இங்க x இருக்கும்னு வச்சுக்கலாம். x கண்டுபிடிச்சா ஆன்சர் வந்துடும். தீபிகா ஹாய்டா, வெல்கம். So x equals to 72 divided by 3 millimoles. This is what? 24. 24 millimoles is your right answer. 24. Okay. Any doubts here? Hello Shivani, welcome. Is this lecture useful for NEET? Obviously. Obviously. Correct level da. Same level da Barney. Don't even worry about it. Is this class 11th session? You can say that. You can say that. In the questions la 2026 irkuda. Set adum irukku. Last la varum. Okay va? So 24 is the right answer. Let's move on to the next question. Now you have a hydrocarbon, gaseous hydrocarbon. கம்பஸ்ட் பண்ணுறாங்க, வால்யூமில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர் வருதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஹைட்ரோ கார்பனை எப்படி பார்க்கலாம்னா CXHYன்னு பார்க்கலாம். ஓகே, அண்ட் ஒன் மோர் டீட்டெயில் இஸ் வி நோ தட் PV ஈக்குவல்ஸ் டு nRT. இது எதுக்கு சொல்கிறேன்னா, ப்ரெஷரும் டெம்பரேச்சரும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ். ஓகே, ஸோ அவங்க வால்யூம் கொடுத்துருக்கிறத நம்ம ஸ்டாய்க்கியோமெட்ரியில் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் டூ திஸ். CXHY ஆக்சிஜனை வச்சு பர்ன் பண்ணுற CO2 அண்ட் H2O வரும். ஓகே, XCO2 Y/2 H2O. ஓகே, அண்ட் இது வந்து 1/2 ஆஃப் 2X + Y/2. இதுதான் ஆக்சிஜனோட ஸ்டாய்க்கியோமெட்ரி.
ஜஸ்ட் பேலன்ஸ் பண்ணியிருக்கேன், எக்ஸ் அண்ட் ஒய் வச்சு பேலன்ஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். லவ்விங் யுவர் செஷன், தேங்க்யூடா, தேங்க்யூ. அன்னோன் H8V, தேங்க்யூ. எஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஒன்லி, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஒன்லி. ஜேஇயில் ஃபுல்லாக இருக்கிற எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் நம்ம எடுத்துட்டோம் இந்த சாப்டர்லேருந்து. ஓகே, ஆல் ரைட், லெட்ஸ் சி நவ் வாட் ஹஸ் ஹேப்பன். இது வந்துச்சா, இப்போ வால்யூம் கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு ரேஷியோ எப்படி வருது பார், 1:12 of 2x plus y by 2 is to x is to y by 2. இதான் ரேஷியோ வந்திருக்கு. அவங்க கொடுத்துருக்கிறது என்னது, 10:40 is to 50. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, if I took 10 moles of this hydrocarbon, 40 moles of carbon dioxide will be produced and 50 moles of water will be produced. அதுதான் அர்த்தம். So you can say 10x equals to 40, which means x equals to 4, and 10 into y by 2 equals to 50, which means y equals to 10. So x and y வந்துருச்சு. நம்ம வந்து hydrocarbon is C4H10. Okay, questionல என்ன கேட்டிருக்காங்க, total number of carbon hydrogen atoms is 14. 4 plus 10 is 14. Mohan got it right. Well done. Deepika Ramavati, hi ma, welcome. All right, is this question clear? ஒவ்வொன்றுத்துக்கும் ரீசன் இருக்கு. ஏன் நம்ம வந்து வால்யூமை மோல் ரேஷியோவாக எடுக்கிறோன்னா, தே ஆர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஈச் அதர். அது அந்த ரீசனை மறந்துடாதீங்க. வால்யூமை ஸ்டாய்க்கியோமெட்ரியில் எடுக்கலாம், ப்ரொவைடட் எவ்ரி திங் எல்ஸ் இஸ் கான்ஸ்டன்ட். pressure and temperature are constant. இங்கே எதுவும் கொடுக்கல, it is okay to take it. There's no other way to do this. So 14 is the right answer. Let's move on to the next question. Hi Dhanush Kumar, Madan Kumar, welcome. Next question. Mass of methane required to produce 22 grams. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. CH4 plus O2 gives CO2 plus H2O. பேலன்ஸ் பண்ணிடலாமா, 1 carbon dioxide 2 H2O வரும், அவ்வளோதான். இங்கே 2O2 வரும். That's it. Okay, so 1 mole will produce 1 mole of carbon dioxide, which is 44 grams. Carbon 12, O2 32, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா 44 grams வரும். 44 கிராம்ஸுக்கு 1 mole யூஸ் ஆகுது. அப்போ 22 கிராம்ஸுக்கு half a mole. 22 கிராம்ஸ்னா 0.5 moles. இதோட மாஸ் கேட்குறாங்களா, mass of methane கேட்குறாங்க. What is the mass of 0.5 moles of methane? Methane 1 mole வந்து 16 grams. ஓகே, கார்பன் 12, H4ன்றது 4, ஸோ 16 grams per mole. அப்போ half a moleன்றது 8 grams. ஓகே, ஸோ answer is 8 grams. Many of you already got the answer right. Well done. Rashvik, Unknown, Mohan, Gokulnath. Yeah, 8 is the right answer. இப்போ தாண்டா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஒரு 4 questions முடிச்சிருக்கோம், அவ்வளோதான். Next question. We want volume of NaOH now. 3 molar NaOH கொடுத்துருக்காங்க. அதோட volume which can be prepared from 84 grams of NaOH. இது actually ரொம்ப ஈஸியான question. Roger, I am fine da. Do I remember you? Roger. I have to say no. Have you seen gallium? Yeah. We have seen. We had a lab in which everything was there. Kirti 8 correct ma, well done. Rider, yes. Roger எதுரா விடியலாடா, விடியலா விவேகமா? ராஜர் மைல்டா ஞாபகம் வருதுடா இப்பதான். விவேகமா? Let me know. Okay, so now molarity ஓட ஃபார்முலா வச்சு நம்ம போட போறோம். Molarity is number of moles of solute divided by volume of solution in liters. Solution ஓட வால்யூம் லிட்டர்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணி எழுதணும். ஓகேவா? மொலாரிட்டி அவங்க 3 கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா வால்யூம் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ வால்யூம் இன் லிட்டர் ஈக்குவல்ஸ் டு N/3 இப்படி வச்சுக்கலாம். ஓகே, நம்பர் ஆஃப் மோல்ஸ் தெரியாது, ஆனால் மாஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வி கேன் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர். 84/40 இதுதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ். கிவன் மாஸ் இன் கிராம்ஸ் பை மாலிகுலர் வெயிட் தான் நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை 3. ஓகேவா? அவ்வளோதான். இதை கேன்சல் பண்ண ஆன்சர் வந்துடும். லிட்டர்ஸில் வரும். dm cube liters தான். எஸ், dm cube 1 dm cube equals to 1 liter. அதே மாதிரி 1 centimeter cube equals to 1 ml. இதை தான் சம்டைம்ஸ் cc-ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது வந்து ஒரு சிம்பிள் செட் ஆஃப் கன்வர்ஷன் ஃபேக்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நவ் லெட்ஸ் கேன்சல் திஸ் திங். 3 2s are 3 8s are, and then I can cancel it with 4 7s are.
7 by 10 is 0.7. But answer எழுதும் போது into 10 power minus 1 எழுதணும். So you can say 7 into 10 power minus 1 dm cube is correct. Yes, 21 by 30யும் cancel பண்ணினா 7 தான் வரும். 0.7 வரும். அதனால 7 into 10 power minus 1 is correct. 7 is correct. 7 is correct. 7 is right answer. All right, well done. Well done. Gokulnath, Rashvik, well done. Okay, moving on. Next, ozone வச்சு oxidize பண்றாங்க 1 mole of lead sulfide. Let's write the reaction. Lead sulfide plus ozone gives you lead sulfate. அவ்வளவுதான். Oxygen gas வெளியே வருதான். Okay. Now the thing is, you have to balance it. There are two ways to balance, which only one is correct mechanistically. Mechanism படி என்னதுன்னா, இந்த ஓசோன்ல இருந்து ஒவ்வொரு ஆக்சிஜன் வந்து சல்ஃபர்ல ஆட் ஆகி சல்ஃபேட் வர மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? Which means I need 4 ozone and 4 oxygen will be given out. So x moles of ozone is 4, y moles of oxygen வந்து 4, 4 plus 4 is 8. Okay? Sir, in the chapter just basic concepts is okay. Problem எப்படி போடணும்னு தெரியணும்டா மதன் குமார். You have to work out the problems. No other way டா. ஃபார்முலா மட்டும் படிச்சுட்டு எக்ஸாம்ல போய் பண்ணிக்கலாம்னா முடியாதுடா. ஆமா, இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பை த வே. ஓகேவா? இதெல்லாம் வந்து நம்ம இதுல இருந்து கிடையாது, 2025ல இருந்து கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்கும். ஓகேவா? ஸோ வி வில் சி. இதெல்லாம் ரொம்ப ஈஸி மாதிரி தான் தெரியுது, பட் இந்த ரியாக்ஷன் பேலன்ஸ் பண்ணலன்னா கஷ்டம். நீ ஃப்ரெஷ்ஷாக எடுத்து உன்னால ரியாக்ஷன் பண்ண முடியுமா? அதுதான். These are JEE questions. Yes. Okay. So let's move on to the next one. This question. In the question பாருங்க, இந்த question நம்ம ஆல்ரெடி amines-ல போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன், but we will do it one more time. So you have aniline subjected to with reaction with acetic anhydride. So let's do this. This is aniline, acetic anhydride, CH3COOCO CH3. இது என்ன ஆகும்? அசிடைலேஷன் நடக்கும். இந்த CH3CO குரூப் வந்து இந்த Hக்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் ஆயிடும். So you will get acetic acetanilide, இது பேர் NHCOCH3. Okay, this is acetanilide. Now they have also told 100% reaction complete ஆகுது. We are starting with 9.3 grams. Aniline உடைய molecular weight கண்டுபிடிச்சிங்கன்னா C6H5NH2. ஓகேவா? C6 is 72, H5 is 5, NH2 14, 16 வரும். Okay, so 11 plus 3 13, 93 grams per mole. நம்மகிட்ட 9.3 இருக்கு. This means 0.1 mole is taken. And reactant 0.1 mole எடுத்தனா product 0.1 mole தான் வரணும். Okay, we want mass of acetanilide only. So we will just calculate it and do it. That's it. Welcome Kirti Rajan. What step I want to follow? அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாமா. என்ன இருக்கோ என்னென்ன நடக்குதோ அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வா. ஓகேவா? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா you will understand what is happening. So we just need to calculate the molecular weight of this. This part is C6H5. So C6H5 which is like 72 plus 5 77. அப்புறம் ஒரு NH இருக்கு, அது ஒரு 15, ஒரு C இருக்கு, ஒரு O இருக்கு, அப்புறம் ஒரு CH3 இருக்கு, இது இன்னொரு 15. So 15 plus 15 30, 46, 48, 58, 63, 65, 135. 135 is the molar mass of this product. Mass of 0.1 mole will therefore be 13.5 grams. This is the answer. Okay. எப்படி represent பண்ண சொல்லிருக்காங்க? Into 10 power minus 1 போட்டாங்க. So 135 வரணும். Did all of you get it? My teaching is like gallium. அப்படின்னா என்னடா அர்த்தம்? நல்லா இருக்குன்றியா, நல்லா இல்லன்றியா, புரியுதுன்றியா, புரியலன்றியா? Gokulnath, you got it right. Lakshmi got it right. Rashvi got it right. Reaction எழுதுறது தான் டஃப்பா இருக்கு. ஆமா, நம்ம அதனால தான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி முடிச்சதுக்கு அப்புறம் இதை பார்க்குறோம். This we have seen in organic chemistry, right? Aniline with acetic anhydride, this attack will take place and acetate molecule will go away. இது லீவிங் குரூப். அதனால தான் உனக்கு அந்த ப்ராடக்ட் வருது. ஒன்ஸ் அது முடிச்சவனே அவ்வளோதான். ஓ, ஹவு இட் மெல்ஸ், யூ அண்டர்ஸ்டாண்ட். நைஸ்டா. காட் இட். இன்ட்ரெஸ்டிங் வே டு புட் இட். ஓகே, ஸோ சாலிடாக இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி நான் சொன்ன உடனே கரைஞ்சு போயிடுதான்.
கவிதடா. per day 30 questions இனஃப்னு நீ கேட்டாலே அது நாட் இனஃப். புரியுதா மதன்குமார்? நீ அப்படி யோசிக்கக்கூடாது, கியூரியாசிட்டி வச்சு தான் யோசிக்கணும். நீ டஃப்பான கொஷின் எடுக்கிறேன்னு வச்சுக்கேன், டஃப்பான டாபிக் எடுக்கிறேன்னு வச்சுக்கேன், 30 கொஷின்ஸ்லாம் பண்ண முடியாதுடா. ஒரு 25 கொஷின்ஸ் பண்ணலாம். ஆனால் அவன் மைண்டு சொல்லும், ஓகே இதுக்கு மேலே நம்மளால் புஷ் பண்ண முடியாது, நிறையா மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு. ஓகே, அது ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ரொம்ப ஈஸியாக தெரியும். மல்டிப்ளிகேஷன்லேயே மிஸ்டேக் வரும். அதுக்கப்புறம் நீ கொஷின் பண்ணி யூஸ் இல்லை. யூ ஹாவ் டு டேக் அ ரெஸ்ட் தேர். ஒரு 5 நிமிஷம் எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு திருப்பி வந்து மைண்டு ஃபோக்கஸோடு உட்காரணும், தண்ணி குடிக்கணும். ஓகே, அந்த படிக்கிறதுன்றதை வந்து நீ நம்பர் வச்சு சொல்லக்கூடாதுடா. ஓகே, 30 கொஷின்ஸ் போட்டோன்னா சார் சொல்லிட்டாரு 99% வாங்கிடலாம், அப்படி கிடையாது. யூ ஹாவ் டு கான்ஸ்டன்ட்லி புஷ் யுவர் செல்ஃப் டு டூ த ஹார்ட் திங். எது கஷ்டமாக இருக்கோ அதை நீ புஷ் பண்ணி அதை கற்றுக்க வைக்கணும் உன்னையே. அங்கே தான் உன்னோட கேரக்டர், உன்னுடைய ஸ்ட்ரென்த் ஆஃப் கேரக்டர் வந்து எக்ஸிபிட் ஆகும். ஆமாம், இது போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போதாது தான். ஆனால் போதுன்றது உனக்கே தெரியும். ஓகே, நிறைய மிஸ்டேக் பண்ண ஆரம்பிக்கிறோம், கவனம் செதறுது, நான் இப்போ போய் தண்ணி குடிச்சிட்டு வரணும், ஒரு வாக்கிங் போயிட்டு வரணும், ஃப்ரெஷ் ஏர் எடுக்கணும். OR is good leaving group. You mean to say CH3COO? OR is not good leaving group. Acetate is a good leaving group. OR minus is actually a poor leaving group. Okay, so answer is 135 is the right answer. Moving on. Silver எடுக்கிறாங்க. They have taken 0.05 centimeter thick coating of silver, deposited on this plate. Number of silver atoms கேட்குறாங்க. Density கொடுத்துருக்கு. Density they have given. Okay, so let's try this. So density கொடுத்தாங்கன்னா volume வேணும். What is the volume of silver? Volume of silver is thickness into area. ஓகே, ரெண்டும் ஒரே யூனிட்ல வச்சுக்கோ, சென்டிமீட்டர் கியூப்ல வச்சுக்கோ, ஏன்னா டென்சிட்டி அதில் தான் இருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், இது சென்டிமீட்டர் தான் இருக்கு. திக்னஸ் இஸ் 0.05 சென்டிமீட்டர். ஏரியா வந்து 0.05 மீட்டர் ஸ்கொயர்னு இருக்கு. 0.05 மீட்டர் ஸ்கொயர்னு இருக்கு. இதை நான் சென்டிமீட்டர்ல மாற்றணும். ஓகே, இதை வந்து 5 × 10⁻²ன்னு எடுத்துக்கலாம். இதையும் 5 × 10⁻²ன்னு எடுத்துக்கலாம். ஒரு மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர்டா. ஸோ பிராக்கெட் போட்டு அந்த ஒரு மீட்டரை 100 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போட்டேன். இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, I don't know da Shankesh. I don't know. They will definitely provide some course though. 100% அது இருக்கு, கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஓகே, so this is 10⁻². 10⁻² whole square is 10⁻4 and this will be centimeter square. So 5 5s are 25. 10⁻² 10⁻² is 10⁻4 and this is 10⁴ centimeter cube. இது ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சு. 25 centimeter cube. Am I right? Yeah, why not? 10⁻², 10⁻², 10⁻4 கரெக்ட் தான். 25 centimeter cube இருக்கு என்கிட்ட இப்போ. ஓகே, ஸோ வால்யூம் கிடச்சிருச்சு. எனக்கு மாஸ் வேணும். மாஸ் ஆஃப் சில்வர் ஈக்குவல்ஸ் டு, ஓகே, டென்சிட்டின்றது மாஸ் பை வால்யூம். ஸோ மாஸ்ன்றது டென்சிட்டி இன்டூ வால்யூம். டென்சிட்டி இன்டூ வால்யூம். ஓகே, டென்சிட்டி வந்து 7.9 grams per centimeter cube. வால்யூம் இப்போ தான் கண்டுபிடிச்சோம், 25 centimeter cube. ஸோ சென்டிமீட்டர் கியூபும் சென்டிமீட்டர் கியூப் இன்வர்ஸும் கேன்சல் ஆகிடும். ஆன்சர் வந்து உனக்கு கிராம்ஸில் கிடைக்கும். ஐ எம் கோயிங் டு ரைட் திஸ் ஆஸ் 100/4 டா. 25 வந்து 100/4ன்னு எழுதிக்கலாம், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ யூ வில் கெட் 4 வச்சு கேன்சல் பண்ணி எழுதிக்கலாம். 4 1s are 4, 9s are 36, 7s are 28 and 5s are 20. 1.975 197.5 grams. இவ்வளோ மாஸ் என்கிட்ட இருக்கு சில்வர். ஓகே, நம்பர் ஆஃப் மோல்ஸ் நம்மளுக்கு இன்னும் கிடைக்கலையேடா. நம்பர் ஆஃப் மோல்ஸ் கிடைச்சாதான் இன்டூ 6.022 in 10⁻23 you can get it right. In every student's chemistry class you are the real catalyst. ஏய் கலக்குறீங்கடா, சூப்பர்டா. எங்க இருந்துடா பிடிக்கிறீங்க இந்த மாதிரிலாம்? தேன் மாதிரி பாயுதுடா காதுல.
Okay, so number of silver atoms equals to number of moles into Avogadro number da avladha. So number of moles kandupidikanumna mass by gram molecular mass 197.5 by 108. Avogadro number வந்து 6.022 into 10 to the power 23. Okay, nearest integer மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? They have to say that. இல்லாட்டி கஷ்டம். 48. ஓகே, 6ன்னு வச்சுக்கிறேன்டா இப்போதைக்கு. ஓகேவா, 6.022க்கு பதிலாக 6ன்னு வச்சுக்கிறேன். அப்படி சப்போஸ் ஏதாவது இஷ்யூ வந்துச்சுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். 003 6 சம்திங் லைக் திஸ். ஓகே, அப்படி போட்டோன்னா 6ஆல் கேன்சல் பண்ணால் 1 7 8. ஓகே, இப்போ இதை 9 and 2ஆல் கேன்சல் பண்ணிக்கலாம். 9ஆல் கேன்சல் பண்ணால் 2 வரும். 9ஆல் கேன்சல் பண்ணால் 2 1.9 2s are 18 17 1 8 85 21.9 81 4 36 4 okay, and then you cancel it again, so you will get 0.97. okay, 10.97 into 1.0036 into 10 to the power 23. I am going to guess that this is going to give you 11. It's very, very close to 11. So answer is going to be 11 into 10 power 23. Many of you already seem to have got the answer. Rashvi got it right. Lakshmi got it right. 1189 ஏண்டா வருது கோகுல்நாத்? ஒரு டெசிமல் பிளேஸ் எங்கேயோ விட்டுருக்க பார். எஸ், டெசிமல் பாயிண்ட். அடுத்து ஈக்குலிபிரியம் வேணுமா? சொல்யூஷன்ஸ் ரெடியாக இருக்குடா. ஓகேவா, ஈக்குலிபிரியம் we will try ஈக்குலிபிரியம். நாளைக்கு இல்லை நாளானிக்குள்ளே ஈக்குலிபிரியம் பார்த்துடலாம். நாளைக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், பார்ப்போம். we will see. Okay, answer integer 11 is correct. Okay, next question. இது ரொம்ப easy. Methane, number of moles of methane required to produce 22 grams of carbon dioxide. என்னடாச்சு? சோ கனவு கண்டு ஏதோ பண்ணிருக்கான். மீத்தேன் பிளஸ் ஆக்சிஜன் டிஸ்டர்ப் பண்றடா, டிஸ்டர்ப் பண்ணாத. CO2 plus H2O. Let's balance it. ஒரு கார்பன் 2 okay, but it's very easy because 1 mole would have given you 44 grams. 44 grams தான் 1 mole of carbon dioxide. நம்மளுக்கு 22 grams தான் வேணும். அப்போ எனக்கு 0.5 mole இருந்தால் போதும். okay, and they are asking this in 5 into 10 power minus 2 moles. இப்போ 15 ஒரு answer. கரெக்டா? 50 is the right answer. Yes, absolutely. So easy a question. இந்த கொஸ்டினுங்க கொஞ்சம் டஃப்பாக தெரியுது. இது என்ன அப்ரோச் பண்ணலாம்? Guys, think about, look at this question and tell me what approach is the best to take in the exam hall. எக்ஸாம் ஹாலில் பெஸ்ட் அப்ரோச் வேணும். இதுக்கு டீசெண்டான அப்ரோச் ஒன்று இருக்கு. தேங்க்யூடா தனுஷ், தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இதுக்கு ஒரு நார்மல் லீனியர் அப்ரோச்னு ஒன்று இருக்குது. அது ஆனால் 20 நிமிஷம் ஆகும் அதை முடிக்கிறதுக்கு. ஓகேவா, அவ்வளோலாம் டைமுக்கு நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ நான் ஒரு மெத்தட் சொல்கிறேன், அது அப்ரோச் பண்ணலாம் கண்டிப்பாக. ஏன்னா இது MCQ கொஷின்றதுனால பண்ணலாம். நோட் பண்ணுங்க என்ன சொல்லியிருக்காங்க பாரு. சாம்பிள் ஆஃப் கால்சியம் கார்பனேட் அண்ட் மெக்னீஷியம் கார்பனேட் ரெண்டுமே இருக்கு. weighing 2.21 grams இதை கொடுத்துட்டாங்க. and then they are asking what is the composition of mixture. இப்போ composition of mixture நம்ம பார்க்கும்போது இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா, கால்சியம் கார்பனேட் மெக்னீஷியம் கார்பனேட் ஆட் பண்ணா 2.21 வரணும். ஓகேவா, லாஸ்ட்ல ட்ரை பண்ணணும்னாலும் ஒரு மெத்தட் வேணும் இல்லடா ரஷ்விக் அண்ட் கோகுல்நாத். பாருங்க. ஸோ லெட் அஸ் ஆட் திஸ் அண்ட் திஸ். 1.187 1.013 1.187 1.023 10 11 2 1.21 grams வருது. இது 1.21 grams வருது. we can check it. இது ஆனால் வராது. 1.023 plus 1.023 1.21 grams வராது. 6402 2.046 வருது. ஏய் இல்லடா, சாரிடா, இது 2.21 டா, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஓகே, ஸோ திஸ் வில் நாட் கம். இது வரலனா இதுவும் வராது. ஓகே, ஏன்னா இந்த காம்பினேஷன் தான் வரணும், இதுவும் வரலாம்.
ஸோ நம்மளுக்கு 4 ஆப்ஷன்லேருந்து 2 ஆப்ஷன் வந்துருச்சு. நம்ம என்ன பண்ணலாம், ரிவர்ஸில் அல்ஜிப்ரைக்காக போகாமல் டைரெக்டாக ஃபார்வர்டில் வரலாம். ஓகே, let us take this as calcium carbonate, let us take this as mass of magnesium carbonate, find out what is the mass of calcium oxide and magnesium oxide formed. First reaction எழுதுவோமா? We are taking CaCO3, heat பண்ணினா CaO plus CO2 ஆயிடும். அதே மாதிரி MgCO3 ஹீட் பண்ணினா MgO plus CO2 ஆயிடும். ஓகே, 1:1 ரேஷியோ, இது ஆல்ரெடி பேலன்ஸ்டாக தான் இருக்கு. ஆல்ரைட், now you say mass taken is 1.187 grams. அப்போ எவ்வளோ கால்சியம் ஆக்சைடு வரும்? இங்கே மெக்னீஷியம் கார்பனேட் 1.023 grams. அப்போ எவ்வளோ மெக்னீஷியம் ஆக்சைடு வரும்? இன்னோடா, பட் மெக்கானிசம் படி அப்படி வராதுடா. மேகி சோ கூல். மெக்கானிசம் படி நீ சொல்கிற மாதிரி வராது. ஓசோனில் ஒரு ஆக்சிஜன் எடுத்த உடனே இன்னொரு ஆக்சிஜன் எடுக்க முடியாது. அதனால தான். Check it out, okay? We have done this before. All right. So let's do this. So இதை mass வச்சு நீங்கள் stoichiometry போடக்கூடாது. So divided by 100 here and divided by molar mass of magnesium carbonate 84 கொடுத்துருக்காங்க. 84 எப்படி எடுக்கிறாங்கன்னு பார்ப்போமா? Mg வந்து 24 எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ தான் கார்பன் 12 O3 48 போட்டினா 84 வரும். ஓகே, ஸோ we will use this. ஸோ இது வந்துச்சா, இதுதான் மோலார் மாஸ். இப்போ இதுதான் நம்பர் ஆஃப் மோல்ஸ். இந்த நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான் கால்சியம் ஆக்சைடும் வரும். ஓகே, ஸோ 1.187 by 100. கால்சியம் ஆக்சைடோடைய மோலார் மாஸ் வந்து 40 plus 16 56. This is the number of grams of calcium oxide. Likewise for magnesium oxide it will be 1.023 by 84 into 24 plus 16 is 40. Okay, 24 plus 16, magnesium 24, oxygen 16, 40. இதுதான் mass of magnesium oxide. இதை ரெண்டத்தையும் ஆட் பண்ணா இது வந்துச்சுன்னா இதுதான் நம்மளுடைய ஆன்சர். ஓகேவா? அவ்வளோதான். வெல்கம் தரன். என்னடா கேட்குற? சிட்டி இன்டிமேஷன் ஸ்லிப் எப்போ வரும்னு கேட்குறியா? அதெல்லாம் உனக்கு இமெயிலே சொல்லியிருப்பாங்கடா. உனக்கு ஹால் டிக்கெட் ஏதோ கொடுப்பாங்கல்ல, அதுலேயே வந்துரும்னு நினைக்கிறேன். ஐ எம் நாட் ஷியோர் கைஸ், ஐ எம் நாட் ஷியோர். நீங்கள் வேணா ஐ கேன் ஃபைண்ட் அவுட் அண்ட் லெட் யூ நோ. ஓகே, ஐ கேன் ஃபைண்ட் அவுட் அண்ட் லெட் யூ நோ. ஸோ ஓகே, இது போடலாம் வாங்க. யூ ஜஸ்ட் ஹாவ் டு மல்டிப்ளை திஸ், ஐ திங்க், ரைட்? 0.0187 or 1.187 into 0.56. Let's multiply. 6 7s are 42, 6 8s are 48, 52, 6 1s are 6, 11, 6 1s are 6, 7, 5 la podina 35, 43, 5. இதை ரெண்டு ஆட் பண்ணனா 2, 7, 4, 16, 6. ஓகே, 1 2 3 4 5, 1 2 3 4 5. ஸோ இந்த ஆன்சர் வந்து 0.66472 வருது. ஓகே, இது ஒன்று. நெக்ஸ்ட்டு இதை என்ன பண்ணலாம்? 4 ஆல் அடிச்சிடலாமா? 4 ஆல் அடித்தா 21 வரும். 10.23 by 21. 3 and 7 ஆல் அடிச்சிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 7 ஆல் அடித்தா 7 is 1.4614 போதும். ஓகே, டிவைட் பை 3 ஆல் அடிச்சோன்னா which will be 0.48 9 not 27 8 not 24 7 இவ்வளோ போதும். 0.487 grams. ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஆட் இட். 0.66472 plus 0.487 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணினா 7 11 14 plus 1 15 11 1.15172 which is very very good approximation of 1.152. Proper. So option A is the right answer. It is possible to do this question like this. ஓகேடா சங்கரன். எனக்கும் 6 தான் சொன்னாங்க, பட் தென் ஐ தாட் ஓகே 3 is also okay. Our students are ready. Okay.
டேய் கவனிடா, அவன் பாட்டுக்கு கவிதையாக எழுதி தள்ளிக்கிட்டு இருக்கான். கமான் ஃபோக்கஸ். ஓகே, இந்த கொஷின் புரிஞ்சுச்சா? யூ கேன் டூ இட். இட் இஸ் லெங்க்திடா, பட் இமேஜின் யூ வுட் பி தி காம்படிட்டிவ் அந்த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் உங்ககிட்ட இருக்கும். யூ வுட் ஹவ் ஹேட் தி காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். இந்த கொஷின் நிறைய பேர் போட மாட்டாங்க. இதுக்கு நீ ஒரு மெத்தட் கண்டுபிடிச்சு போட்ட அப்படின்னா யூ வில் ஹாவ் எக்ஸலண்ட் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பார்க்கறதுக்கே வினோதமாக இருக்கு பார். பிரியங்கா, விச் இயர் கொஸ்டின் இருக்கு? ஐ டோன்ட் நோமா, கொஞ்சம் பழசு தான். 2014 2015 தான் இருக்கும். கொஞ்சம் பழைய கொஸ்டின் அது. ஐ ஹவ் சீன் இட் மெனி டைம்ஸ். நிறைய டெக்ஸ்ட் புக்கில் கொஞ்சம் அப்படியே லென்த்தியாக போட்டிருப்பாங்க. நம்ம வந்து கொஞ்சம் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் யூஸ் பண்ணி போட்டுடலாம். All right, clear. Okay, let's move on to this question. 1 liter orthophosphoric acid சொல்லிட்டான்டா, ஆனால் இது வந்து 70% தான் பியூரா. மீதி 30% என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் 70% இருக்கிறது ஃபாஸ்பாரிக் ஆசிட். ஓகே, அதோடைய டென்சிட்டியும் கொடுத்துட்டான். 1.54 grams per centimeter cube. ஓகே, டென்சிட்டியும் கொடுத்துட்டான். which means I can calculate the mass. From the mass, I can calculate what is the mass of phosphoric acid present. Shanmugapriya, welcome back. Good afternoon. All right, so let's do that. Volume is 1 liter, which is 1000 centimeter cube. And then mass is volume, density is mass by volume. So mass is volume into density. Density into volume. Density is 1.54 grams per centimeter cube into 1000 centimeter cube. Centimeter cube cancel ஆயிடும். So you will get 1540 grams. இதுதான் இந்த mass of the solution. இந்த 1 liter solution ஓட mass கிடைச்சிச்சு. அதுல phosphoric acid எவ்வளோ இருக்கு? 70% தான் இருக்கு. ஓகே, so mass of H3PO4 equals to 70 by 100 into 1540. So 7 4s are 28, 7 5s are 35, 7 1s are 7. 1078 grams தான் phosphoric acid இருக்கு அதுல. ஓகேவா? இப்போ வந்து molarity கேட்குறாங்க. molarity எப்படி கால்குலேட் பண்ணோம்? molarity equals to number of moles by volume of solution in liters. ஓகே, நம்ம கிட்ட மாஸ் இருக்கு. 1078 கிராம்ஸ்ன்ற மாஸ் இருக்கு. அதை வச்சு நம்ம வந்து molarity ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். So you can do it like this. Number of moles is 1078 divided by molecular weight, that is 98. Volume வந்து 1 liter. So guys, இது roughly 100ன்னு வச்சாலே உனக்கு 10.78 வருதுடா. நம்மளுக்கு integer value வந்துச்சுன்னா அப்போ 11 வந்துடும். ரைட்டா? 11 is correct. 11 is the correct answer. Super. Many of you got it right. Well done guys. Veen, Gokulnath, Vijay Gamer, JEE Mainsக்கு நல்ல ரெஃபரன்ஸ் புக் சொல்லுங்க. எது கொஷின்ஸ் ஆடா? கொஷின்ஸ் வேணுமா தியரி வேணுமா? யூ மெசேஜ் மீமா, டெலிகிராமில் மெசேஜ் பண்ண, ஐ வில் லெட் யூ நோ. ரஷ்விக் இஸ் இயர், ஷண்முகப்பிரியா கரெக்டரா, சங்கரன் ஆல்சோ காட் இட் ரைட். ஓகே, வெல் டன். நெக்ஸ்ட் கொஷின். இது ஒரு வித்தியாசமான கொஷின்டா. ஆனால் மாலிகுலர் வெயிட் 342ன்னு பார்த்த உடனே நம்ம சொல்லிடலாம் C12H22 O11 தான். மற்ற எதுக்குமே மாலிகுலர் வெயிட் 342 வராது. ஷார்ட்கட். திஸ் இஸ் அ ஷார்ட்கட். பாரு, வேற எதுக்குமே வராது. நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக பார்க்கலாம். ஓகே, C11H18O12 இது எவ்வளோ வருது? C11 132 18 O வந்து 160 + 32. ஓகே, வருதுடா. 2 4 8 40 வருதுடா. எப்பா டே, அப்போ கேர்ஃபுல்லாக தான்டா இருக்கணும். வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். இது கரெக்டாக தான் வருது. சரி, ஓகே, இதுவும் ட்ரை பண்ணிடலாமா ஒரு தடவை? C12னா 144 20 and 192. ஓகே, எவ்வளோ வருது? இது வரல பார். 11 15 356 வந்துடுச்சு. இது வரல, இது தப்பு. இது வரலாம். அண்டு C14னா எவ்வளோ வருது? C14னா 144 + 24 168 20 and 160 எவ்வளோ வருது? இதுவும் வரல பார். 8 14 348 வருது. இதுவும் வரல. ஓகே, பட் வி நோ திஸ் இஸ் சுக்ரோஸ்.
சுக்ரோஸ் தான் வந்து ஆகணும், வேற வழி இல்லை. That is the only way we can do this. Okay, but the ideal way to do this is you write the formula like this. C 42.1% by mass. Mass வச்சு எப்பவுமே stoichiometry எழுதக்கூடாது, so you have to divide it by 12. Number of moles வச்சு ஓரளவுக்கு எழுதலாம். And then hydrogen 6.4 by 1. Oxygen மீதி எவ்வளவு வருது? 51.5. 51.5 by 16. Okay, இதை நீ டிவைட் பண்ணி போட்டீங்கன்னா இது எவ்வளவு வருது? 42.1 divided by 12. 12 அடிச்சோன்னா 12 3s are 36. 61 வருது பேலன்ஸ். 3.5 வருமா? யா 3.5. H 6.4. Oxygen 16 3s are 48. 3. Roughly 2. 3.2 வச்சோன்னா 32 வரும். பேலன்ஸ் 3 இருக்கு. 3.21 சம்திங் தான் வரும். இதுதான் வந்து சிம்பிளர் ரேஷியோ. இதையும் நீ என்ன பண்ணணும்? டிவைடட் பை 3.2 பண்ணணும். பட் அது எக்ஸாக்டா வராதுடா. இட் இஸ் நாட் அ ப்ராப்பர் வேல்யூ. ஏன்னா லுக் அட் திஸ். திஸ் இட் செல்ஃப் இஸ் எம்பிரிக்கல் ஃபார்முலா. C12 H22 O11 வந்து எம்பிரிக்கல் ஃபார்முலா தான். எக்ஸாக்ட் வேல்யூ வராது. கார்பனை விட ஆக்சிஜன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஹைட்ரஜன் ஆல்மோஸ்ட் டபுளாக இருக்குது, பட் நாட் எக்ஸாக்ட்லி. 24 இருந்தால் டபுளாக இருக்கும், இங்கே 22 தான் இருக்குது. ஓகே, ஸோ இட்ஸ் நாட் எக்ஸாக்ட்லி பாசிபிள் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர் அண்ட் கெட் திஸ். You can try to do like multiply throughout by 10 C35 H64 O32 and then divide something by 3, something like that. 3 ஆல பண்ணோம்னா கூட 36 divided by 3 எவ்வளோ வரும்? 12 வருமா? அப்படி தான் வரணும். ஓகேவா? ஸோ யூ கேன் ட்ரை டு டூ இட் லைக் திஸ். 35 H64 O32 divide by 3, you will get C roughly 12, 11.8 அந்த மாதிரி வரும். H divide by 3 பண்ணியிருக்குமா? 21.3 and oxygen 10.8 something or. This is the closest we can get to any of these options. Okay, and the closest value is option C. வேற வழி இல்லை, இப்படிதான் பண்ணி ஆகணும். Okay, oxygen and hydrogen are in 1:2 ratio. So yeah, that is also one other thing, one other detail you can identify. Yeah, 1:2 ratioல இருக்கு. மற்ற எதுக்குமே அந்த ரேஷியோ இங்கே இருக்கு. ஆனால் இதை நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்ல. Yeah, so that you can use to say this. Okay, இன்னைக்கு வருதா? வெரி நைஸ்டா. ப்ராக்டிக்கல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஒரு செஷன் பண்ண முடியுமா? ட்ரை பண்ணலாம்டா, கண்டிப்பா. மெக்கானிசம் சொல்லியிருக்கீங்க, ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரியே ஒரு செஷன் இருக்கு. We will see that. Okay, option C is the right answer. Moving on to the next question. இங்கே பார், இந்த ரியாக்ஷன் அனிலினா ப்ரோமினேஷன் பண்ணுறோம். Anilin plus 3Br2. You remember this reaction? Tribromo anilin. Br, Br, Br. Okay, and of course 3HBr. What they have given is they have taken 9.3 grams of pure aniline. We have done this in a previous question already. 9.3 grams into the 0.1 mole, which means we will also get 0.1 mole here. Okay. To give a wide precipitate of the product P, the mass of the product obtained is 26.4 nu சொல்லிட்டான். ஓகே, அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் yield கேட்குறான். மீன்ஸ் ரொம்ப ஹை வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்கடா இது வரைக்கும் சோஃபார். பார் எவ்வளோ கொஸ்டின் வந்திருக்கு பார். ஓகே, ஸோ வாட் வி ஆர் கோயிங் டு டூ, வி ஆர் கோயிங் டு கால்குலேட் இஃப் தெர் வாஸ் 100% yield. அதான் அந்த 0.1 mole. லெட்ஸ் டூ தட். மாலிகுலர் வெயிட் கால்குலேட் பண்ணலாம். Anilin வந்து 93 minus 3 hydrogen is 90 plus 3 bromine is 240. So you will get 330 grams வந்து ஒரு மோலுக்கு இருக்கு. நமக்கு 0.1 மோல்னா 33 grams தான் வரும். Okay, this is the calculated mass. Percentage yield ஓட ஃபார்முலா என்னன்னா இங்க எழுதுறேன் பார். Percentage yield is mass obtained divided by mass calculated into 100. Okay, va?
ஸோ அப்டைன்டு மாஸ் வந்து 26.4, calculated mass வந்து 33 into 100 போட்டினா what is the percentage you are getting? இதுதான் percentage yield calculation. ஜாக் நீ நடுவுல படுத்திருக்கடா. வா, இப்படி வா, இங்கே வந்து உட்கார், இங்கே வா, இங்கே வாங்க, இங்கே வாங்க, இப்படி உட்காருங்க. ஓகே, இந்த இடத்துல உட்காந்துக்கோ. தேங்க்யூ. ஓகே, ஸோ ஐ திங்க் வி கேன் 2640 by 33, 3 ஆல் அடிச்சோன்னா 11 வரும், 3 ஆல் அடிச்சோன்னா 3 8s are 24, 880, 80% வருதுடா. வந்துச்சா 80%? ஆல் ஆஃப் யூ காட் இட், வெல் டன். இதுதான் பர்சன்டேஜ் ஈல்டு. JEE மெயின்ஸில் பர்சன்டேஜ் ஈல்டு கேட்டிருக்காங்க, கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பும் இருக்குது. ஓகேவா? ஆல் ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். அகெயின் மீத்தேன்ரா, எவ்வளோ தடவை இந்த மீத்தேன் கொஸ்டின் கேட்டிருக்காங்க பாரு. நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் மீத்தேன் ரிக்வயர்டு 1 மோலுக்கு 44 கிராம்ஸு. அப்போ 11 கிராம்ஸுக்கு 0.25 மோல்ஸ். கிராம்ஸில் கேட்குறாங்களா? இல்லை, மோல்ஸ் தான் கேட்குறாங்க. 0.25 இஸ் த ரைட் ஆன்சர். ஜாக் அவன் சூப்பராக தூங்கிட்டு இருக்கான், அவனை போய் லிசனிங் சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, டன். ஆப்ஷன் டி, இது நிறைய தடவை போட்டிருக்கோம் நம்ம. தெர் இஸ் நோ ரீசன் டு ஈவன் கிவ் எனி கால்குலேஷன் டைம் ஃபார் திஸ். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ NaOH எடுத்துக்கிறாங்க, அதோடைய மொலாரிட்டி வந்து எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, எக்ஸ் மோலர். ஓகே ஃபைன். டென்சிட்டி கொடுத்துறாங்க 1.12 கிராம்ஸ். The concentration of this one in molality is 3 molar solution. Guys, இந்த JEE aspirant jack இந்த மொலாரிட்டியை எப்படி புரிஞ்சுக்கணும்னு கற்றுக்கோங்க. இங்கே பாரு. ஸோ 3 molar solution அப்படின்னு சொன்னால் what do we understand? 3 moles of NaOH is present in 1 kg ஆஃப் சால்வெண்ட். இதை தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஓகே, இதுலேருந்து நம்மளுக்கு 2 டேட்டா வருது. நம்ம மாஸ் ஆஃப் சால்வெண்ட் வாஸ் 1 kg, மோல்ஸ் ஆஃப் NaOH is 3. ஓகே, அண்ட் தேவ் கிவன் டென்சிட்டி வேல்யூ ஆல்சோ. வி வாண்ட் டு கால்குலேட் மொலாரிட்டி. ஓகே, ஸோ மொலாரிட்டி இங்கே போடலாம். மொலாரிட்டி ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் NaOH டிவைடட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் இன் லிட்டர்ஸ். நமக்கு மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இருக்கு, இதுல இருந்து வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் எடுத்துட்டு வரணும். ஓகே, எப்படி எடுத்துட்டு வரலாம் பாரு. மாஸ் ஆஃப் சால்வெண்ட் இருக்கா, வி ஆல்சோ நோ 3 moles of NaOH is there. Okay, so mass of solution equals to this 1 kg of solvent plus 3 into 40, which is 120 grams of solute. 3 moles of NaOH na 120 grams of NaOH இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 1 kgன்றது 1000 grams, ஸோ 1120 grams of solution is what we have. ஓகே, இதுலேருந்து வால்யூம் எடுத்துகிட்டு வரணும். ஓகேவா? ஸோ வால்யூம் ஆஃப் சொல்யூஷன் ஈக்குவல்ஸ் டு டென்சிட்டின்றது மாஸ் பை வால்யூம். ஸோ வால்யூம்ன்றது மாஸ் பை டென்சிட்டி. மாஸ்ன்றது 1120 grams by density வந்து 1.12 grams per ml. 1.12 grams per ml. இதை எடுத்தீங்கன்னா 1000 mlன்னு வருது நம்மளுக்கு. கிராம் கேன்சல் ஆகிடும், ml மேலே போயிடும். கேன்சல் பண்ணோன்னா 1000 mlன்னு வரும் 1 liter. Therefore molarity equals to 3 moles of NaOH divided by 1 liter of solution, which is 3 moles per liter. Option D is the right answer. Madan Kumar got it right, Rashvik got it right. Okay, yeah, இந்த மாதிரி molarity, density இந்த மூணுத்தையும் வச்சு நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. So much so that some people have gotten a formula also for it. I don't like formula based approach. நான் எப்போவுமே இந்த ஃபுல்லாக போட்டுருவேன். ஓகேவா? மிஞ்சி போனால் ஒரு 1 minute 1.5 minutes ஆக போகுது, அவ்வளோதான். கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம் இதான் ஆன்சர் அப்படின்னு. ஆல்ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டினும் மொலாலிட்டி பேஸ் தான். இந்த வாட்டி NaCl கொடுத்துருக்காங்க. ஸோ மொலாலிட்டி ஆஃப் NaCl இஸ் தட்ஸ் இட். டென்சிட்டி கொடுத்துருக்காங்க, மொலாரிட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே,
So again we will do the same thing. Molarity equals to 3 moles of NaCl present in 1 liter solution. இதான் molarity உடைய full form. இதுல இருந்து நமக்கு ரெண்டு டேட்டா கிடைக்குது. NaCl உடைய number of moles கிடைக்குது, solution உடைய வால்யூமும் கிடைக்குது. நம்மளுக்கு molality வேணும். molality small m. molality என்னது? number of moles of NaCl divided by kg of solvent. ஓகே, நம்ம முன்னாடி கொஸ்டின்ல சால்வெண்ட் உடைய மாஸ் தெரிஞ்சிருச்சு, அதுல இருந்து சொல்யூட்டோட மாஸை ஆட் பண்ணி வால்யூம் கண்டுபிடிச்சோம், சொல்யூஷனோடைய வால்யூம். இப்போ ரிவர்ஸ்ல போறோம். இப்போ நம்மளுக்கு சொல்யூஷனோட வால்யூம் இருக்கு, அப்போ மாஸ் ஆஃப் சொல்யூஷன் இதுல இருந்து எடுத்துக்கலாம். மாஸ் ஆஃப் சொல்யூஷன் equals to 1000 ml into density is 1.25 grams per ml. ml cancel ஆயிடும், so you will get 1250 grams. okay, இதான் mass of solution. எனக்கு என்ன வேணும்? mass of solvent வேணும். அப்போ இதுல இருந்து solute mass subtract பண்ணணும். let's do that. solute mass எவ்வளோ? mass of solute வந்து நம்மளுக்கு number of moles இருந்து கிடைக்கும். mass of solute equals to 3 moles of NaCl, which is 3 into 58.5 grams. That's mass of NaCl. 23 plus 35.5 is 58.5. So this is equals to 3 5s are 15, 3 8s are 24, 25, 3 5s are 15, 17, 175.5 grams. Okay, wow. Yeah, that makes sense. So now we have mass of solvent, which is 1250 minus 175.5. Mass of solvent equals to 1250 minus 175.5. let's subtract. இது 9 5 இது 4 ஒரு நிமிஷம். 1024.5. ஓகே, 1074.5. எப்படி அது இன்னும் தெளிவாக போட்டுக்கலாமா? எதுக்கு கன்ஃபியூஷன்? 175.5. சம்டைம்ஸ் இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடுதுடா. இது வந்து நம்ம 10ன்னு எடுத்து தான் எடுக்கணும். இது 4, இது 10, இது 9, இது 10, 5, இது ஓகே, இது 14. ஓகே, நவ் இட் இஸ் ஃபைன். 4 7 கரெக்டா 1074.5 தான். okay, 1074.5 grams is the mass of solvent. now all we have to do is 3 divided by kg of solvent மாத்திக்கோ இத, which is 1.0745 kg. okay, 3 by 1 na 3 வரும், 3 by something that is greater than 1 na 2 point something வரும். so what I feel is answer should be 2.79. ஏன்னு சொல்கிறேன் கேளு. இதை நம்ம அப்ராக்சிமேட் பண்ணி 1.1 வச்சோன்னு வச்சுக்கேன். 3 divided by 1.1 is 30 divided by 11. இது போட்டு பாரு, 2.8 வருது, 7 அப்புறம் வந்து 3 வரும், அகெயின் 3னா திருப்பி 2 வரும், 2.72 வருது. 1.1ன்னு வச்சாலே 2.72 வருது. ஓகேவா? நீ 1.07 வச்சினாலும் 2.7 தான். 2.9 வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஓகே, செகண்ட் டெசிமல் பிளேஸில் தான் டிஃபரன்ஸ் வருது. எனிவே, ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். திஸ் இஸ் த மச் மோர் சேஃப் ஆன்சர். தட் இஸ் கரெக்ட். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின் மோல் கான்செப்ட், அதனால கொஞ்சம் டொக்கு வச்சு தான் போயிட்டு இருக்குடா. ஆல்மோஸ்ட் 1 hour we have not even attained 50. That's how it is. That's how it is. Okay, so let's do this question. Glucose is undergoing combustion. Let's write the equation. C6H12O6 plus O2 gives CO2 plus H2O. Okay, balance பண்ணலாமா? 6CO2 வரணும், 6H2O வரணும். ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா இங்கே 12 இருக்கு, இங்கே 6 இருக்கு, இங்கே ஒரு 6 இருக்கு, இங்கே அப்படின்னா இதை வச்சு தான் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ 6O2 போட்டால் கரெக்டாக வரும். ஓகே, ஸோ 1 mole of glucose requires 6 moles of oxygen.
Alright, அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? Amount of oxygen required for the complete combustion of 900 grams of glucose. Guys, 900 grams na 5 moles da. ஏன்னா molecular weight 180. So 1 mole requires 6 moles na 5 moles will require 30 moles of oxygen. Okay, அவங்க என்ன கேட்டிருக்காங்க? Amount of oxygen in grams கேட்டிருக்காங்க. So 30 into, so mass of oxygen equals to 30 into 32. Okay, 960 is the right answer. 960 grams. Okay. Ravi, welcome da. Okay, fine da, fine. 960 grams is the right answer. All right, moving on to the next question. Okay. Now, Jack, podunda ni veliye po. Po. Veliye po. Dai. Ang po. Podum. அவனுக்காக நான் சுத்தி நடக்க வேண்டியதா இருக்கு. All right, guys. Okay, so molarity of a solution containing x grams of copper sulfate in 500 ml solution is 2 into 10 power minus 1 molar. Okay. ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்க? molarity கொடுத்துட்டாங்க 0.2 moles கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு molality கேட்குறாங்க, again density கொடுத்துட்டாங்க. Same thing, we are going to do the same thing. பாவம் பிள்ளை வரட்டாதீங்க. Okay, so we'll do the same thing da. Okay, molarity is 0.2 moles of CuSO4 present in 1 liter of solution. Okay, so mass of solution is equal to density of solution கொடுத்திருக்காங்க. So 1000 into 1.25 which is 1250 grams. அதுக்கப்புறம் எனக்கு என்ன வேணும்? mass of solvent வேணும். mass of solute வந்து 0.2 into இந்த எக்ஸெல்லாம் தேவையே இல்லை. ஆக்சுவலி இந்த எக்ஸெல்லாம் தேவையே இல்லை. ஓகே, டோன்ட் வரி அபவுட் இட். 0.2 into காப்பர் சல்ஃபேட்டோட மாஸ் வேணும்ல நம்மளுக்கு. காப்பர் வந்து 63.5, சல்ஃபர் வந்து 32, O4 வந்து 64, 0.5, 6, 9, 12, 159.5. Okay, 159.5. This is the mass of solute. Okay, என்ன வருது? 2 ஆல மல்டிப்ளை பண்ணிடலாமா? 2 5s are 10, 2 9s are 18, 19, 2 5s are 10, 11, 2 1s are 2, 3, 1 2 1 2 31.9 grams. Okay, 31.9 grams is the mass of solute. Therefore mass of solvent equals to 1250 minus 31.9. Okay, so this will be, if it was just 1219, around 1218.1 grams. Kilograms now 1.2181 kilograms. Ipo molality, same number of moles present in so much mass of the solvent. Okay va? Okay, 0.2 divided by 1.2181. ரஃபா 1.2 வச்சா 1/6 வரும். ரைட்டா? ஓய், ரஃபா வைக்க முடியாது, இது இன்டிஜர் பேஸ்ட் கொஸ்டின். You have to do it properly. Okay, I'm just going to take until 4 decimal places, or even 2 decimal places should be fine. I think 1.22. Okay, 0.2 divided by 1.22. 0.2 divided by 1.22 எவ்வளவு வருது? 0.1 by 0.61. If it was just 1/6, I would have got the answer 0.167. 161 இருக்கிறதுனால கொஞ்சம் சேஞ்ச் வரும்னு எதிர்பார்க்குறேன். 164 வச்சுக்கலாமா? பட் யூ ஹேவ் டு டூ இட் ப்ராப்பர்லி. இந்த டிவிஷன்லாம் போடுவீங்கல்ல, அந்த மாதிரி போடணும். இப்படி போடணும். ஓகே, ஸோ யூ வில் கெட் 0. ஓகே, 1 6.1 சப்ட்ராக்ட் பண்ணினா 3.9 வரும். அப்புறம் இன்னொரு 0 போட்டுக்க வேண்டியதான், 39 அப்படின்னு வரும்.
6 6 are okay, so I'm going to get 6 6 6 are 6 6 6 are 36 6 6.1 are 36.6 அவ்வளவுதான் 36.6 3.66 இது தவிர சப்ட்ராக்ட் பண்ணினா 0.24 4 are roughly okay 3 தான் 163 3 எடுத்தோம்னா 3 1s are 3 3 6 are 18 18.3 இப்போ எவ்வளவு வருது okay, so this is 7, this is 14 minus 8 is 6.7, and you can say 9 கூட சொல்லிக்கலாம் 9 1s are 9 9 6 are 54 549. So anyway, so 0.1639 றது 0.164 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம், and then you will get it as 164 into 10 power minus 3 m. You have to do it integer sum எல்லாம் highly competitive, நிறைய பேர் விட்டுருவாங்க, இந்த ஸ்டெப் போட மாட்டாங்கடா, இந்த ஸ்டெப் போட மாட்டாங்க, அந்த ஸ்டெப் நீ போட்டினா காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ டோன்ட் ஸ்கிப் தட். 10 power minus 3னா இவ்வளோ டெசிமல் பிளேஸ் கேட்டிருக்கான்னு அர்த்தம். அப்போ நீ ஒரு பிளேஸ் எக்ஸ்ட்ரா போகி அப்ராக்சிமேஷன் பண்ணினா கரெக்டாக வரும். ஓகேவா? யூ ஆர் ஒர்க்கிங் வித் அ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் ஆஃப் 3. ரிமெம்பர் தட். ஓகே, ஸோ 164 இஸ் த ரைட் ஆன்சர். Okay, moving on to the next question. இது வந்து titration question. Titration question, I love to do it using this very simple method, V1N1 equals to V2N2. இது பேரு law of chemical equivalence. Number of gram equivalents on left side should be equal to number of gram equivalents on right side. Number of gram equivalents oda formula volume into normality. Nearest value க்கு negative mark இருக்கா? Unfortunately இருக்குடா. அன்ஃபார்ச்சுனேட்லி இருக்கு. அதனால நம்ம வந்து மெத்தடே தெரிஞ்சாலும் கடைசி ஸ்டெப்பு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் கரெக்டாக போட்டே ஆகணும். ஆன்சர் கி 65 பண்ணியிருக்காங்க. தே ஹாவ் டன் இட், தே ஹாவ் சேஞ்ச் தி ஆன்சர், நெகட்டிவ் மார்க் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதனால கரெக்டாக பாரு. கீலாம் வந்து கொஞ்சம் கூட லீவே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட், பட் இட்ஸ் அ காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். உனக்கு இது தெரிஞ்சிருக்கும் போது நீ கரெக்டாக போடலாம்ல. எதுக்கு அப்ராக்சிமேஷன் பண்ணோம் அந்த இடத்துல? ஹாய்டா கௌஷிக், வெல்கம். தீபேஷ் சபரி, ஹாய். ஆல் ரைட், ஸோ நவ் லெட் சி திஸ் KMnO4 சொல்யூஷன் ஆஃப் அன்னோன் மொலாரிட்டி. ஸோ மொலாரிட்டி நம்ம எம்னு வச்சுப்போம் இப்போதைக்கு. இஸ் ரிக்வயர்ட் டு ரீச் த எண்ட் பாயிண்ட் ஆஃப் டைட்ரேஷன் ஆஃப் ஆக்சாலிக் ஆசிட். ஆக்சாலிக் ஆசிட் ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க கைஸ். இப்போ நார்மாலிட்டி இதை வச்சு தான் நான் ஃபார்முலா எழுதியிருக்கேன். ஆனால் அவங்க மொலாரிட்டி கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து லேசாக இதை மாற்றிக்க வேண்டியதான். இது என்ன பண்ணணும்? நார்மாலிட்டி இஸ் n factor into molarity. Okay, normality is n factor into molarity. So let us say this is oxalic acid, this is KMnO4. அப்போ வால்யூம் என்னது? 2 ml into KMnO4 acidic mediumல அதோட n factor வந்து 5. molarity வந்து கொடுக்கல, m னு வச்சுக்கலாம். This is equals to oxalic acid 20 ml n factor 2 molarity 2. Okay, so m calculate பண்ணோம், அவ்வளோதான். ml gets cancelled, 2 gets cancelled. So m equals to 40/5, 8. molarity 8 ன்னு வருது. ஓகே, ஜாக்லாம் விற்கிறது இல்லடா, ப்ரைஸ்லாம் கேட்காத. ஜாக் ஸ்பாரோ இஸ் அ ஃப்ரீ சோல். அவன் எங்கே இருக்குன்னு நினைக்கிறானோ அங்கே தான் இருப்பான். 16 ஏண்டா வருது? 8 தாண்டா வருது. 8 is correct. n factor of oxalic acid 2 யூஸ் பண்ணிக்கோ. தெரியும்ல அந்த ரியாக்ஷன் எப்படி பண்ணணுன்ட்டு. KMnO4 வந்து MnO4 minus will become Mn2 plus. ஓகே, இதுக்கு வந்து +7லேருந்து +2 போகிறதுனால n factor is 5. பட் ஆக்சாலிக் ஆசிட் வந்து C2O4 2 minus is becoming CO2. 2 times வரும். ஓகே, ஸோ +3 is becoming +4 but 2 times. ஸோ இந்த இடத்துல வந்து n factor equals to 2.
priceless. Yes. Han Chandrakala, welcome to the channel, but this is a Tamil channel only da. JEE Vati means master in Tamil. Okay. It's a Tamil channel. Unfortunately, we have a lot of Tamil audience only. I will try to do it in English. I will try to tell it one time in English, but majority of conversation will be in Tamil only. All right, chill. You get to learn Tamil also now. What's there? Yar sir Jack, Captain Jack Sparrow is my pet Labrador retriever da. Okay, check it out. This is decomposition. No, this is combination. This is combination. Hold on. Hello. மா லைவ்ல இருக்கேம்மா, யூடியூப் லைவ்ல. சரி, கொஞ்ச நேரம் கழிச்சு பேசுறேன். பை. All right, guys, all right. Okay, let's continue. You know Hindi, not Tamil. All right, Chandrakala, chill. We will try it. Can you explain the n factor concept? Okay, I'll explain. Okay, but not in this slide. I will finish this and then I'll explain. Okay. Lead nitrate, this is decomposition, I think. And sodium, this is displacement. And nitrogen dioxide becoming nitrite and nitrate. This is disproportionation. Okay. Option C varda. A4B1, yeah, A4B1C233. C is correct. Yeah. All right. Moving on, guys. All right, guys. Disproportionation. N factor getting a disproportionation getting a. Let's do n factor first. What is this n factor? சுருக்கமா சொல்லணும்னா ஒரு மாலிக்யூல் எவ்வளவு ரியாக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுது அவ்வளவுதான். That is the n factor. For example, if I take KMnO4. KMnO4 is an oxidizing agent. If in acidic medium, this will convert to Mn2+. Okay. So இதை நான் வந்து ionic reaction எடுத்து எழுதுறேன். MnO4 minus is becoming Mn2+. If I try to balance this reaction, I will put 4 water, 8H+. இந்த இடத்துல எடுத்துடலாமா இது? 8H+. And charge balance panina inga +7 inga +2. So 5 electrons is given by this oxidizing agent. 5 electrons. அப்போ ஒரு ஆக்சிடைசர் 5 எலக்ட்ரான் கொடுத்து 5 ரியாக்ஷன் பண்ண முடியுது. ஒரு ஐடியாக்காக சொல்றேன். Okay. So 5 electrons it is able to give. N factor for KMnO4 is 5. Per mole, how many electrons is given by the oxidizing agent is the n factor for oxidizing agent. For reducing agent, how many electrons is accepted? That is n factor. For example, oxalic acid C2O4 2- is becoming CO2. 2 CO2 போட்டுக்கலாம். இந்த சைடுல 2 எலக்ட்ரான் வந்துரும். Okay. So this is getting oxidized. +3 oxidation state இருந்து +4 oxidation state போகும்போது 1 mole is giving away 2 electrons. That is the n factor for oxalic acid. Oxidizing agent, reducing agent எல்லாத்துக்கும் n factor இப்படி தான் பண்ணணும். Okay. So number of electrons given or absorbed per mole of the molecule. Okay. அதுதான் வந்து oxidizing agent, reducing agent க்கு n factor. How to find it in question? Common n factor லாம் தெரிஞ்சுக்கோங்கடா. KMnO4 acidic mediumல 5, alkaline mediumல 3யும் வரலாம் 4ம் வரலாம் depending. அதுக்கப்புறம் K2Cr2O7 will become Cr3+, 2Cr3+. இதுல வந்து n factor வந்து 6 வரும். Per mole 6 electrons வாங்கும். ஓகேவா? யா, கொஸ்டின் பை கொஸ்டின் போடா. ஃபுல் சாப்டர் குழப்புதுன்னு சொல்லி மைண்டை கன்வின்ஸ் பண்ணிக்காத. ஒவ்வொரு சில கொஸ்டின் தான் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். பிரேக் இட் டவுன். மூல் கான்செப்டில் எந்த மாதிரி கான்செப்ட் குழப்புது அப்படின்ற மாதிரி பிரேக் டவுன் பண்ணி படி ஈஸியாக இருக்கும். பிகாஸ் த ப்ராடக்ட் இஸ் டிஃப்ரெண்ட். நான் உமா தினேஷ், ப்ராடக்ட் இஸ் டிஃப்ரெண்ட். சி MnO4- இருக்கா, அசிடிக் மீடியமில் Mn2+ மாறும்.
பட் இதுவே வந்து நியூட்ரல் மீடியமில் MnO2 மாறும். இதுவே ஆல்கலைன் மீடியமில் MnO4 2- மாறும். ஓகே, this is alkaline, this is neutral, this is acidic. ஸோ ப்ராடக்ட் மாறுறதுனால நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அது வாங்குறதும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். யா, பர் மோல் சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட் பர் மோல் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ். 1 மோலுக்கு எவ்வளோ வருது அப்படின்றத பார்க்கணும். ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சேன். இங்கே பார், இங்கே K2Cr2O7 பார்த்தீங்கன்னா 1 மோலுக்கே 6 எலக்ட்ரான்ஸ் வாங்கும். ஸோ n ஃபேக்டர் ஃபார் K2Cr2O7 6. பட் Cr3+ ஓட n ஃபேக்டர் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். Calculate n factor for Cr3+. Come on guys, calculate and tell me. Per mole how many electrons is accepted? Shall I do the full this one? Cr2O7 2- gives you Cr3+. இங்க 2 வரணும். அப்புறம் 7 oxygen இருக்கு, balance it with water. 14 hydrogen இருக்கு, balance it with H+. So totally இங்க left side charge 12, இங்க right side charge 6, அதனால 6 electrons போடுறேன். So then everything is balanced. So for 1 mole of Cr2O7 2-, 6 electrons is accepted. But for 2 moles of Cr3+, 6 electrons is given. இந்த மாதிரி ஒரு ஐடியா வச்சிட்டீங்கன்னா you will know n factor for Cr3+ is 6/2 = 3. Per mole க்கு எவ்வளவு electrons வருதுன்னு தான் பார்க்கணும். 3 is the right answer. Okay, Shankesh, you got it right. Okay, so that is the basic idea for oxidizing and reducing agent. Acid க்கு வரும்போது number of H+ ions donate பண்ணுதுல, அதுதான் n factor. Base னு வரும்போது number of OH- ion given is n factor. Okay, வரும்போது பார்க்கலாம் அந்த questionsலாம். Okay, disproportionation என்னன்னு தெரியுமாடா உங்களுக்கு? Same element must be able to get oxidized as well as reduced. Okay, fluorine வந்து 0 oxidation state இருந்து மைனஸ்க்கு மட்டும் தான் போகும். This cannot get disproportionated. Okay, but chlorine அப்படி கிடையாது. chlorine, bromine, iodine எல்லாமே வந்து 0 oxidation stateல இருக்கும். ClO3 க்கும் போகும், Cl க்கும் போகும். ஸோ இங்க வந்து -1 oxidation state, இங்க +5 oxidation state. இந்த மாதிரி same element is able to get both oxidized as well as reduced. That is called as disproportionation. Fluorine cannot undergo disproportionation. மற்ற எல்லாமே disproportionation ஆகும். chlorine, bromine, iodine எல்லாமே disproportionation ஆகும். ஓகே, fluorine வந்து பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டே கிடையாது. அதுக்கு 0 இல்லாட்டி -1 அவ்வளோதான், வேற எந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் கிடையாது. ஓகே, all right, moving on. Next question. This is a nice question. Thiosulfate reacts differently with iodine and bromine. இது உண்மைதான், இதுதான் thiosulfate. ஓகே, S2O3 2- தான் thiosulfate. iodine கூட S4O6 2- கிடைக்குது, ஆனா bromine கூட SO4 2- கிடைக்குது. ஓகே, இதை வந்து எந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன் எழுதினாலும் ஆக்சிடேஷன் நம்பர் கால்குலேட் பண்ணாமல் எழுதாதீங்க, அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகே, ஸோ லெட்ஸ் கால்குலேட் தி ஆக்சிடேஷன் ஸ்டேட். S2O3 2- டா, ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிங்க. என்ன வருது? 2x - 6 = -2, x = 2 வருதா? அதே மாதிரி S4O6 2- கண்டுபிடி. 4x - 12 = -2, x = 2.5 வருதா? SO4 2- 6 வரும். So iodine is pushing the oxidation state of sulfur from 2 to 2.5, whereas bromine is pushing it from 2 to 6. Difference புரியுதா? Now it means that bromine is a better oxidizing agent. It is getting reduced, of course. Bromine reduce ஆகுது, but it is oxidizing thiosulfate to sulfate. It is a better oxidizing agent. So bromine is a stronger oxidant than iodine is the true statement. மற்ற எல்லாமே false. Thiosulfate undergoes oxidation. ரெண்டத்துலயும் oxidation தான் நடக்குது. ஒன்ல 0.5 ஏறுது, இன்னொன்ல 4 ஏறுது. So this is wrong. Bromine is weakerன்றது தப்பு. Bromine undergoes oxidationன்றதே தப்பு. Bromine undergoes reduction. 0ல இருந்து -1 போச்சுன்னா அதுக்கு reduction அப்படின்னு பேர். A is the right answer. Jagannathan Karthikeyan, hi da, welcome. Okay,
Option A is indeed the right answer. Moving on to the next question. 49, 49. We are very close to 50. Identify incorrect statements regarding primary standard for titrimetric analysis. Incorrect statement. Okay. It should be purely available in dry form. இது வந்து மோஸ்ட் ப்ரிஃபரபிள். பியூராக ட்ரை ஃபார்மில் கிடச்சதுன்னா எடுத்து போட்டு டிசால்வ் பண்ணிட்டு ஸ்டாண்டர்ட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். திஸ் இஸ் வெரி வெரி டிசைரபிள். இட் ஷுட் நாட் அண்டர்கோ கெமிக்கல் சேஞ்ச் இன் ஏர். வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரைமரி ஸ்டாண்டர்ட்னா என்னது? நோன் கான்சன்ட்ரேஷன் ஒரு சொல்யூஷனை ப்ரிப்பேர் பண்ணி லேபில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க. எப்போ வேணும்னாலும் அதை எடுத்து டைட்ரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக வச்சுருப்பாங்க. நான் வச்சிருக்கும் போதே அது மாறக்கூடாதுல்ல. ஷெல்ஃபில் வைக்கும்போதே ஒரு 3 நாள் கழிச்சு கான்சன்ட்ரேஷன் மாறிடுச்சுன்னா என்ன ஸ்டாண்டர்ட்? அது ஸ்டாண்டர்டே கிடையாதுல்ல. ப்ரைமரி ஸ்டாண்டர்ட் ஷுட் நாட் சேஞ்ச் கான்சன்ட்ரேஷன், தேர்ஃபோர் இட் ஷுட் நாட் அண்டர்கோ கெமிக்கல் சேஞ்ச் இன் ஏர். இது ரொம்ப ட்ரூ ஸ்டேட்மெண்ட். இட் ஷுட் பி ஹைக்ரோஸ்கோபிக்ன்றது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ரா. ஹைக்ரோஸ்கோபிக்னா எபிலிட்டி டு அப்சார்ப் வாட்டர் ஃப்ரம் ஏர். காற்றுல இருக்கிற அந்த மாய்ஸ்சரை இழுத்து வச்சுக்கிறது தான் ஹைக்ரோஸ்கோபிசிட்டி. ஹைக்ரோஸ்கோபிக்காக இருந்தால் வால்யூம் மாறிடும். வால்யூம் மாறிச்சுன்னா கான்சன்ட்ரேஷன் மாறும். இது தப்பு. ஓகே. இட் ஷுட் நாட் பி ஹைக்ரோஸ்கோபிக். இட் ஷுட் பி ரெடிலி சால்யூபிள் இன் வாட்டர். இது ட்ரூ. வாட்டரில் டிசால்வ் ஆச்சுன்னா தான் நான் டைட்ரேஷனே பண்ண முடியும். KMnO4 NaOH கேன் பி யூஸ்ட் அஸ் பிரைமரி ஸ்டாண்டர்ட். வெல், நாட் ரியலி. இந்த KMnO4 வந்து யூஸ் பண்ண முடியாது. NaOH யூஸ் பண்ண முடியாது. இட்ஸ் ஹைக்ரோஸ்கோபிக். NaOH இஸ் ஹைக்ரோஸ்கோபிக். யூஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல பிரைமரி ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ண முடியாது. ஓகே. ஸோ C and E ஆர் இன்கரெக்டா. ஆப்ஷன் பி. ஹையஸ்ட் பேக்கேஜ் எவ்வளோ? 2 கோடிலாம் வாங்கியிருக்காங்கடா பேக்கேஜ். நீ ஒரு லெவல் தாண்டிட்டீங்கன்னா பேக்கேஜ் வந்து உனக்கு கணக்கே கிடையாதுடா. ஓகே. அதெல்லாம் நீ யோசிக்கவே யோசிக்காத. நீ இப்போதைக்கு ஃபோக்கஸ் ஆன் தி ஒன்லி திங், செல்ஃப் டெவலப்மெண்ட். அவ்வளோதான், வேற எதையும் யோசிக்காத. ஓகே. ஸோ ஆப்ஷன் பி இஸ் ரைட் ஆன்சர். கைஸ் 50 அடிச்சிட்டோம்டா. We have done 50. Very nice. Okay. So next reaction பார்க்கலாம். Acidic medium K2Cr2O7 shows oxidizing action as represented. இந்த ரியாக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. இது நம்ம ஆல்ரெடி பேலன்ஸ் பண்ண ரியாக்ஷன் தான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் காமிச்சேன். Cr2O7 2- plus 14H plus ஞாபகம் இருக்கா? plus 6 electrons gives 2Cr3 plus 7H2O. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஓகே. எக்ஸ் என்னது? இது 14. எக்ஸ் வந்து 14, ஒய் வந்து எலக்ட்ரான்ஸ் 6, அப்புறம் Z வருது. Z வாட்டர் 7, அப்புறம் ஏன்றது Cr3+. ஓகே. 14, 6, 7 Cr3+. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். ஹவு டு ஸ்டடி ஃபார் JEE அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அட் த சேம் டைம். கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ டைம் அலோகேட் பண்ணி அதை ஃபஸ்ட்டு முடிச்சிடு. லாஸ்ட்டு ஒரு செஷன் வந்து ரிவிஷனுக்கு வச்சுக்கோ. மீதி டைம் எல்லாம் படி JEEக்கு. ஓகே. லாஸ்ட் ஒரு செஷன்னா உங்களுக்கு நாளைக்கு எக்ஸாம்னா இன்னைக்கு 6 o'clockலேருந்து 10 o'clock வரைக்கும் ரிவிஷன் வச்சுக்கோ. 2 செஷன், 6 to 8. அப்புறம் 8க்கு ஒரு டின்னர் சாப்பிட்டுட்டு அப்புறம் 8:30 to 10:30 அந்த மாதிரி வச்சுக்கோ. 2 செஷன் ரிவிஷனுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகேவா? அந்த ரிவிஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி தியரி எல்லாம் ஒரு தடவை படித்து வச்சிடணும். ஒரு 2 days அந்த மாதிரி அலாட் பண்ணி படித்து வச்சிடணும். மீதி இருக்கிற டைம் எல்லாம் JEE ஸ்பெண்ட் பண்ணிக்கும். ஓகே. ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் ஈக்குவலண்ட் வெயிட் கால்குலேஷன் ஃபார் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். என் ஃபேக்டர் வச்சு பண்ணிடலாம்டா. சேம் தான்டா. டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷனுக்கு என் ஃபேக்டர் எப்படி தெரியுமா வரும்? 1/NF equals to 1/N oxidation plus 1/N reduction. இதான் வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷனோட என் ஃபேக்டர். ஒன்ஸ் என் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஈக்குவலண்ட் வெயிட் ஈக்குவல்ஸ் டு மாலிகுலர் வெயிட் டிவைடட் பை என் ஃபேக்டர். அவ்வளோதான். நீ இப்படி தான் பண்ணணும். இது வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ஆகிற இதுக்கு தான். ஓகே. ஒரு ஸ்பீசிஸ் வெறும் ஆக்சிடைஸ் மட்டும் ஆகும் ரிவர்ஸ் டைரக்ஷனில், இல்லாட்டி ரிடக்ஷன் மட்டும் ஆகும். அதுக்கு வந்து நீ என் ஃபேக்டர் தனியாக தான் கால்குலேட் பண்ணணும். யூ கேன் லுஃபி, வை நாட்? டெஃபினெட்லி. drawing and experiment. We have done 2 sessions da. எப்பலாம் டைம் கிடைக்குதோ 2 செஷன் பண்ணிடலாம். Don't worry. Okay. All right. Next question. The answer is for option D is correct. Next question. Which of the following are disproportionation? இந்த மாதிரி நிறைய question கேட்டிருக்காங்க பாத்தீங்களா? Disproportionation என்ன? Same substance getting both reduced and oxidized. Copper +1ல இருக்கு,
plus 2 0 போகுது. This is disproportionation. MnO4 2 minus plus 6 இருக்கு. Okay. Plus 7 and plus 4 போகுது. This is also disproportionation. KMnO4 plus 7 இருக்கு. plus 6க்கும் plus 4க்கும் போகுது. இது reduction. இது disproportionation கிடையாது. MnO4 minus plus 7 இருக்கு. plus 2லையும் இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்து plus 4 கொடுக்குது. இது பேர் syn proportionation or con proportionation. இதுவும் disproportionation கிடையாது. A and B மட்டும்தான். Okay. Right. Option A is the right answer. Electrochemistry வரும்போது பார்க்கலாம்டா அதெல்லாம். Faraday constantலாம். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின் மோல் ஃபேக்டர்ல பார்த்துருக்கீங்களா? இங்க பார். Potassium hydrogen phthalate is a primary standard for standardization of sodium hydroxide solution. This is true. Potassium hydrogen phthalate நம்ம சொன்ன அந்த கண்டிஷன் எல்லாத்தையும் satisfy பண்ணுது. So it is a good primary standard for sodium hydroxide solution. Statement 2. In this titration, phenolphthalein can be used as indicator. This is also true. ஏன்னா இது வந்து ஒரு ஆசிட் மாதிரி, இது ஒரு பேஸ். ஆசிட் பேஸ்ட் டைட்ரேஷனுக்கு நீ phenolphthalein யூஸ் பண்ணலாம். All these questions are JEE previous year questions. Why would I bring anything else? Okay, so both statements are correct. 2025 2026 வரும்போது உங்களுக்கே தெரியும் இதே questions தான். ஓகேவா? All right, next question. Which of the following cannot function as oxidizing agent? இதுல எது oxidizing agent இல்ல? Oxidizing agentனா high oxidation state வேணும். ஓகே, அதோடைய ரேஞ்சில் இப்போ ஆக்சிஜன் வந்து ஆக்சிடைசரா? கண்டிப்பா. ஏன்னா ஆக்சிஜன் வந்து 0ல இருந்து -2 வரைக்கும் போகலாம். ஓகே, ஸோ இதில் ஹையர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0 only. It can still act as an oxidizing agent. But O2 formula, it cannot act as oxidizing agent. This idea. Okay. So, inge pathina nitrogen -3 cannot be oxidizing agent. It cannot be. That is probably the answer. Sulfate on the +6, it can be oxidizing agent. Bromine +5, it can be oxidizing agent. Manganese +7, it can be oxidizing agent. Option A is indeed the right answer. N factor தான்டா சொல்றேன். N என்றது N factor தான். Faraday's law யூஸ் பண்ணாலும் சரி, எது யூஸ் பண்ணாலும் சரி, N factor நீ கால்குலேட் பண்றல, அந்த half reactionோட N factor கால்குலேட் பண்றல, அதை வச்சு தான் நீ ஈக்குவலன்ட் வெயிட் கண்டுபிடிக்கணும். ஈக்குவலன்ட் வெயிட் இஸ் மாலிகுலர் வெயிட் பை N factor தான். சேம் ஐடியா. ஓகே, ஆல் ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின். KMnO4 decomposes on heating at 513 Kelvin. இது என்ன ஃபார்ம் ஆகும்னா K2MnO4 and MnO2 ஃபார்ம் ஆகும். அவ்வளோதான் கொஸ்டின். இது D and F block elements வரும். ஈஸி கொஸ்டின். டக்குன்னு போயிட்டு இருக்கும். என்னடா திடீர்னு ஃபாஸ்டா போகுது? சரி, ஓகே, லெட்ஸ் see. குளோரின் undergoes disproportionation. யாரோ கேட்டிங்க disproportionation reaction எப்படி பேலன்ஸ் பண்றதுன்னு பார்க்கலாமா? So we have chlorine. The same chlorine is undergoing disproportionation to ClO- and Cl-. So நான் இதை என்ன செய்றேன்? இது NCERT கொஸ்டின்ல தான் இருக்கு. நான் என்ன செய்றேன்? Cl2 becoming Cl- ஒரு ரியாக்ஷன் எடுத்துக்கிறேன். Cl2 becoming ClO- இன்னொரு ரியாக்ஷன் எடுத்துக்கிறேன். பட் இதில் ஃபர்தர் காம்ப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஐ எம் கோயிங் டு யூஸ் half Cl2 and half Cl2 ஹியர். அப்போ ஏன்னா குளோரின் ஆல்ரெடி பேலன்ஸ்டாக இருக்குது. நவ் ஆல் ஐ ஹாவ் டு டூ இஸ் பேலன்ஸ் தி அதர் திங்ஸ். ஓகே, குளோரின் இஸ் பேலன்ஸ். நவ் இங்கே 1 எலக்ட்ரான் போடணும், இந்த இடத்துல ஒரு H2O போடணும் இங்கே, அதுக்கப்புறம் இங்கே 2H+ போடணும் அண்ட் 1 எலக்ட்ரான் போடணும். ஓகே, பட் திஸ் இஸ் டன் இன் அ பேசிக் மீடியம். ஸோ H+ வரக்கூடாது. How many ever H+ is there, I have to add OH- on both sides. Okay, then this will become water and I can cancel out one of the waters here. இவ்வளவுதான். இதை நம்ம இப்போ எடுத்து கம்பைல் பண்ணி எழுதிட்டா முடிஞ்சிச்சு. So half Cl2 plus half Cl2 is Cl2 plus இந்த சைடு வேற எதுவும் இருக்கா? OH- இருக்கு. OH- plus 1 electron. எலக்ட்ரான் பேலன்ஸ் ஆகணும் எப்போவுமே. ஓகே, 1 எலக்ட்ரான் தான் இருக்குது ரெண்டு சைடும். ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ ரெண்டு சைடும் பேலன்ஸ் தான் இருக்குது. திஸ் கிவ்ஸ் மீ Cl- plus ClO- plus H2O. That's it. This is your reaction. ஸோ இதில் A பார்த்தீங்கன்னா 1. ஓகே, A is 1. A equals to 1. B ன்றது 2. B equals to 2.
அதுக்கப்புறம் C1 D1 C equals to 1 D equals to 1 and H2O 1 தான். Okay, they're not asking anything else like that. A, B, C and D மட்டும் தான் கேட்டிருக்காங்க. 1 2 1 1 option A is the right answer. Okay, yes, option A is the right answer. Well done. Moving on to the next question. All right guys, oxalic acid and NaOH titration. Can you tell me adhe danda I just wanted to show you how it is done. Can you tell me, is it a redox titration or acid base titration? What do you guys think? Such an easy question. Is it a redox titration or acid base titration? ரெடாக்ஸ் இல்லடா, இது ஆசிட் பேஸ்டா. ஆக்சாலிக் ஆசிட் வந்து KMnO4 கூட ரெடாக்ஸ் டைட்ரேஷன் வரும், ஆனால் NaOH கூட ஆசிட் பேஸ் டைட்ரேஷன் வரும். ஓகேவா? பட் ஐடியா சேம் தான்டா. V1N1 ஈக்குவல்ஸ் டு V2N2. N ஃபேக்டர் மாறும்டா. ஆக்சாலிக் ஆசிடுக்கு ரெண்டு இடத்துலையும் N ஃபேக்டர் 1 தான், ஐ மீன் 2 தான். பட் சில சப்ஸ்டன்சஸ் when it is getting reduced it will have a different N factor. When it is becoming a salt, it will have a different N factor. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இங்கே N factor வந்து 2 தான், no problem. NaOHக்கு 1 தான். So we can say Y1 into N factor into M1 equals to V2 into N factor into M2. Fine. Left side oxalic வச்சுக்கலாம், right side NaOH வச்சுக்கலாம். Oxalic acid வந்து 50 ml into 2 into 0.5. Okay, this is equals to 25 ml into 1 into தெரியாது, molarity of NaOH தெரியாது, அதனால அதை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா மாஸ் கண்டுபிடிக்கலாம். Okay, so ml gets cancelled, 25 50 gets cancelled, I get 2 into 0.5 gets cancelled. So molarity equals to 2. Molarity 2. Okay, amount of NaOH in of given NaOH solution. கொஞ்சம் ஏதோ பிசிறு அடிக்குது இந்த இடத்துல question. So I'm going to assume that they are asking how much NaOH is present in the given solution. 25 ml எவ்வளவு NaOH இருந்திருக்குன்னு கேக்குறாங்கன்னு நினைக்கிறேன். So we can say molarity equals to number of moles by volume of solution in liters. So N equals to M into VL, which is 2 into 25 into 10 power minus 3. This is the number of moles, 50 into 10 power minus 3 moles. Moles கிடைச்சிச்சுனா அதுக்கப்புறம் mass ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். Mass equals to number of moles into molecular weight. Number of moles is 50 into 10 power minus 3. Molecular weight is 40. So this is 1 2 5 4s are 20 into 10 power minus 3 is 2 grams is the right answer. All of you got 2 grams? Very good. Gokulnath, Shankaran, Shanmuga Priya got it right. Shankesh also got it right. Well done. இந்த இடத்துல ஆனால் ஆன்சர் தப்பாக கொடுத்துருக்காங்க, 4ன்னு கொடுத்துருக்காங்க. never mind that. Okay, இது 2 தான் கரெக்ட். Okay, next question. Above equation is balanced with the integer coefficient value of z என்னன்னு கேட்டிருக்காங்க. Okay, let's balance it. Guys, I love this ion electron method and the half reaction method எனக்கு ரொம்ப பிடிக்கும். I'm going to use that. You are free to use whichever method you like. MnO4 minus gives you MnO2. Let's balance this first. Manganese is already balanced. I have to add 2 H2O here and then 4 H plus here, which means I have to add 3 electrons on this side. Okay, this is balanced now, and I minus is becoming I2. Okay, so I have to take 2 I minus and 2 electrons on this side. So இங்க 2 electron இருக்கு, இங்க 3 electron இருக்கு. This is not okay. So I have to cross multiply this by 2 and this by 3. Okay, fine. அப்போ எனக்கு 2 MnO4 வந்துருச்சு பாரு கரெக்டா. இங்க 2 MnO4 கரெக்டா வந்துருச்சு பாரு. நான் இப்போ வேற எதுவுமே பார்க்க வேண்டாம். பட் கைஸ்,
We are doing it in basic medium da. So I cannot have this 4H plus. Okay va? I have to add 4OH minus on both sides. Plus 4OH minus. Okay. So இது என்ன ஆயிடும் water ஆயிடும். இது ரெண்டும் cancel ஆயிட்டு 4H2O ஆயிடும். And 2H2O இது cancel ஆயிட்டு 2H2O ஆயிடும். Okay. I think that is it. That is it. No problem. So I used to have 4OH minus into 2. 8 வரணும் அப்பனா answer. 8 has to be the answer. Alright. Why we are adding 3 electrons? Okay. Let's do this. இங்க பாரு. நான் ஒரே ஒரு ஸ்டெப் மட்டும் தனியா போட்டு காமிக்கிறேன். MnO4 minus gives MnO2. Okay. 4 steps இருக்குடா இந்த क्वेश्चनல. இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருக்காங்க. அதை பேலன்ஸ் பண்ணா 4 ஸ்டெப் இருக்கு. ஃபர்ஸ்ட் பேலன்ஸ் எலிமெண்ட்ஸ். எலிமெண்ட்ஸ்னா ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரஜன் இல்லாத எலிமெண்ட்ஸ். ஓகே. மேங்கனீஸ் இஸ் ஆல்ரெடி பேலன்ஸ்ட். முடிஞ்சிச்சா? ரெண்டாவது ஸ்டெப் பேலன்ஸ் ஆக்சிஜன் பை ஆடிங் வாட்டர். வாட்டரை வச்சு ஆக்சிஜன் பேலன்ஸ் பண்ணு. இந்த இடத்துல எனக்கு 2 ஆக்சிஜன் இருக்கு, இங்க 4 இருக்கு. ஸோ ஐ வில் ஆட் 2 வாட்டர் மாலிக்யூல்ஸ் டு பேலன்ஸ் ஆக்சிஜன். நெக்ஸ்ட் பேலன்ஸ் ஹைட்ரஜன் பை ஆடிங் H பிளஸ். என்னடா இவ்வளோ போயிடுச்சு? பை ஆடிங் H பிளஸ். H பிளஸ் ஆட் பண்ணி ஹைட்ரஜனை பேலன்ஸ் பண்ணு. இங்க 4 ஹைட்ரஜன் இருக்கு, இங்க எதுவுமே இல்லை. ஸோ 4H பிளஸ் ஆட் பண்ணிக்கோ. ஓகே. நெக்ஸ்ட் பேலன்ஸ் சார்ஜஸ் by adding electrons. Okay. left side எவ்வளோ சார்ஜ் இருக்கு பாரு. இங்க ஒரு -1 இருக்கு, இங்க +4 இருக்கு. ஸோ +3 இருக்கு இந்த இடத்துல சார்ஜ். ஓகே. இந்த சைடில் ஃபுல்லாக 0 தான் எல்லாமே. ஸோ இந்த சார்ஜை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் டு ஆட் 3 electrons on the left side. ஃபைனலி ஒரு ஸ்டெப் இருக்கு. ஓகே. ஆட் OH minus on both sides to neutralize H plus. அசிடிக் மீடியம்னு கொடுத்துருந்தாங்கன்னா இதோட நிறுத்திக்கலாம். ஆனால் பேசிக் மீடியம்னு கொடுத்தாங்கன்னா இந்த ஸ்டெப்பு கண்டிப்பாக போடணும். ஃபார் பேசிக் மீடியம் H பிளஸ் நீ நியூட்ரலைஸ் பண்ணியே ஆகணும். அதனால தான் நம்ம இந்த இடத்துல நியூட்ரலைஸ் பண்ணி OH மைனஸ்க்கு 8ன்னு ஒரு ஆன்சர் எடுத்தோம். ஓகே. புரிஞ்சுச்சா? இதுதான். இது நீ வந்து ரெண்டுத்துக்குமே பண்ணணும். அயோடினுக்கும் இதை பண்ணணும், மேங்கனீஸ்க்கும் பெர்மாங்கனேட்டுக்கும் இதை பண்ணணும். பண்ணினா யூ வில் கெட் இட். ஓகே, நைஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் வாங்க. ஆமாம், பேசிக் மீடியம் இல்லாட்டி அசிடிக் மீடியம் 2 மீடியம் தான் கொடுப்பாங்க. நியூட்ரலாக இருந்தாலும் கொஞ்சம் H ப்ளஸ் ஏதாவது இருக்க தான் செய்யும். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, சேம் திங் வித் OH மைனஸ். ஆல்ரைட், விச் ஆஃப் தீஸ் கேன் அண்டர்கோ டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன்? எது வந்து டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் அண்டர்கோ பண்ணும்? ஆக்சிடேஷன் ஸ்டேட் நடுவில் இருந்துச்சுன்னா அண்டர்கோ பண்ணும். ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருந்தாலும் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் நடக்காது. லோயஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருந்தாலும் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் நடக்காது. லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். பெராக்சைடுக்கு ஆக்சிஜன் -1, இட் கேன் அண்டர்கோ டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன். குளோரேட்டுக்கு +5, திஸ் கேன் அண்டர்கோ டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன். குளோரினோட ரேஞ்ச் என்னது? -1 to 7. 5னா இது நடுவில் தான் இருக்கு. பாஸ்பரஸ் 0, இட் கேன் அண்டர்கோ டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன். குளோரின் கேன் அண்டர்கோ. சில்வர் cannot undergo disproportionation. இது ஏன் அப்படின்னா சில்வருக்கு வந்து பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்க முடியும், ஆனால் நெகட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்க முடியாது. சில்வர் cannot be reduced beyond this. அதனால தான் காப்பர் +1 can be oxidized to +2 or reduced to 0. Fluorine cannot be oxidized at all. ஃப்ளூரினுக்கு பாசிட்டிவ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கிடையாது. நைட்ரேட் வரும், +5ம் போகும், +2ன்னு போட்டிருக்கேன் பார், +4 இது, +5ம் போகும், 0வும் போகும், -3 வரைக்கும் போகும். பொட்டாசியம் cannot be oxidized any further. So answer is 1 2 3 4 5 6 da. Anybody got 6? Correct. Okay, good. Moving on. 6 is the right answer. Okay, next question. Another statement based question. S-side solid undergoes disproportionation under alkaline condition. This is true. ClO4 minus can undergo disproportionation சொல்றான். Guys, ClO4 minusல oxidation state of chlorine is +7. 7க்கு மேல போகவே முடியாது. அதனால it cannot undergo disproportionation. Not at all possible.
So statement 1 is correct, statement 2 is incorrect. Okay, wow. Shankesh, what happened? Everything fine? Okay, moving on. Moving on to the next question. 2025 ல எப்படி questions கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாமா? true தான்டா. True தான். Alkaline conditionல இதானே வரும் உனக்கு. Acidic conditionல மேபி சல்ஃபேட் வந்தாலும் வரலாம். Alkalineல இதான் வரும். True only, true only. Okay. All right da. Super. 2025 question number 1 கொஞ்சம் ட்ரிக்கியா தான்டா கொடுத்திருக்காங்க. பார்க்கலாமா? இங்க பார். Potassium iodide reacts with sulfuric acid and KaO3. அதெல்லாம் இருக்கட்டும். 0.1 molar potassium iodide எடுத்திருக்காங்கடா. ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. ஈக்குவேஷன் கொடுத்தது கரெக்ட் தான். 6 அயோடின் இருக்கு. எல்லாமே கரெக்ட் தான். திஸ் ஆல்சோ கரெக்ட். இதுல நம்ம கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே. கொடுத்திருக்கிற சொல்யூஷன்ல இது வந்து மோல் வச்சு பேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. which means 200 ml of potassium iodide solution reacts with 0.004 moles of KaO3 அப்படின்னு இருக்கான். மோல் ரேஷியோ எடுத்து பார்த்துட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். நம்மளுக்கு KaO3 எங்க இருக்கு, IO3 மைனஸ் இங்க இருக்கு, அயோடைடு இங்க இருக்கு. ஸோ 5:1 வந்துச்சுன்னா கரெக்டா? 5:1 ரேஷியோ வந்துச்சுன்னா கரெக்ட். லெட் அஸ் see 200 ml னா 0.2 இன்டூ மொலாரிட்டி என்னது 0.1 அப்படின்னா என்ன வரும்? 0.02ன்னு வரும். ஓகே. KaO3 நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து 0.004ன்னு போட்டிருக்கான். 0.004. இதை 5 ஆல மல்டிப்ளை பண்ணா 0.002 வருதா என்ன? 5 4s are 20. கரெக்டா வருது. ஸோ திஸ் இஸ் ட்ரூ. 5:1 ரேஷியோ வருது. ட்ரூ. ஓகே. A is correct. B பார்க்கலாம். 200 ml of Ka reacts with 0.006 moles of H2SO4. H2SO4 இங்க இருக்கு. H plus கொடுத்திருக்காங்கல்ல, 6H plus கொடுத்திருக்காங்க. அதை நீ வந்து என்ன பண்ணலாம்? 3 moles of H2SO4 போடலாம். ஸோ ரேஷியோ இஸ் 5:3. அந்த ரேஷியோ இஸ் 5:3. ஸோ இது 0.02 வந்துச்சுன்னா நம்மளுக்கு அது எவ்வளோ வரணும்? டிவைடட் பை 5 இன்டூ 3 வரணும். கரெக்டா? போடு. 0.02 டிவைடட் பை 5 இன்டூ 3 வந்துச்சுன்னா இந்த வேல்யூ வரும். 5 வந்து 10/2 எடுத்துக்கலாமா? 0.04 by 0.004 into 3 0.012 வருது. வரலையே இது. 0.006 வரல. ஓகேவா? 0.006 வரல. ஓகே. 0.5 liters of 0.5 liters of potassium iodide solution. இப்போ 0.5 போயிட்டான். produced 0.005 moles of I2. இதுவும் 5:3 தான் இருக்கு. ஓகே. ஸோ 5:3 தான் ரேஷியோ இருக்கு. 0.5 into 0.1 is equal to 0.05. Produce how much iodide? Divided by 5 into 3 வரணும். 0.03 produce பண்ணியிருக்கோம். 0.005 சொல்லியிருக்காங்க. This is not correct. This is also not correct. Okay va? Next, equivalent weight of KaO3 is equals to molecular weight by 5. அது correct தான்டா. ஏன்னா plus 5ல இருந்து 0 போகுது. Change in oxidation state is 5. So n factor 5. Equivalent weight is molecular weight by n factor. Molecular weight by 5. This is correct. So A and D is the right answer. Okay. A and D is the right answer. Okay va? Okay. Option D. Delta D. Not B. Yes, Sanjit. D. A-வும் correct, D-யும் correct இருந்துச்சு. மத்த எதுவும் correct வரல. சரி, next question. In oxalic acid versus KMnO4 in the presence of H2SO4, the solution needs to be heated. Yes, but no heating is required for ferrous ammonium sulfate versus KMnO4. இது true da. True statement தான். In oxalic acid versus KMnO4,
initial formation of MnSO4 takes place at high temperature, which then acts as catalyst for further reaction. This is true. Okay, இது true தான், இதுவும் true தான். So both statements are true. Option C is the correct answer. நீங்க அந்த practical inorganic chemistryல titrationல இதை பண்ணியிருப்பீங்க. கொஞ்சம் ஹீட் பண்ணது வந்து நல்லது, ஆக்சாலிக் ஆசிட் போட்டோம்னா அந்த மாதிரி இருக்கும். ஃபெரஸ் அமோனியம் சல்ஃபேட்டுக்கு அது தேவையில்லை, பார்த்துருப்பீங்க. அது கேட்டலிஸ்டிக் ஆக்டிவிட்டி ஆஃப் MnSO4 வந்திருக்கும். ஓகே, ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். ஆல் ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஸ்லோவாக போனோம், ஆனால் இப்போ பறக்கிறோம் பார்த்தீங்களா. 1 hour 40 minutes, பட் வி ஆர் ஆல்மோஸ்ட் லைக் அட் 77, ஸ்லைட் 77ல் இருக்கும். ஆல் ரைட் கைஸ், இது சொல்லுங்கள், இது கொஞ்சம் ஈஸியாச்சே. இது டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன். ஓகே, அதுக்கப்புறம் இது கம்பஷன். கம்பஷன் ஒன்றுமே இல்லையா? அது டிஸ்ப்ரப்போர்ஷனேஷன், காம்பினேஷன், டீகம்போஷன், டிஸ்பிளேஸ்மெண்ட்டா? ஓகே, can you say it as combination? I think it is combustion written as combination. இது decomposition, sodium hydride decomposition. இது displacement. Yeah, so A2B3C4D1, option D is the right answer. Correct, Ra? You are right, you are right. Next question. Which of the following does not undergo disproportionation? நம்மளுக்கு தெரியும் தானே, ஹையஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் வரக்கூடாது, லோயஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டும் வரக்கூடாது, மற்ற எல்லாம் வரலாம். That's it. This cannot undergo disproportionation because that cannot undergo further oxidation. Easy question, very nice. Let's move on to the next question. Okay, KMnO4 acts as an oxidizing agent in acidic medium. That is true. Acidic medium la Mn2 plus ஆ மாறும், MnO4 minusல இருந்து. ஸோ இது +7ல இருந்து +2 ஆ மாறிடும். ஓகே, டிஃபரன்ஸ் வந்து 5. X is the difference between the oxidation state வந்து 5. Y is the number of d electrons present in the brown red precipitate formed at the end of acetate ion test with neutral ferric chloride. இந்த reaction நம்மளுக்கு தெரியும், Fe3 plus CH3COO- gives you FeCH3COO thrice. இப்படி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். இதில் ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் அயன் வந்து 3. ஸோ Fe3+ ஓட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுனீங்கன்னா ஆர்கன் 3d5ன்னு வரும். ஓகே, ஸோ வாட் தேர் ஆஸ்கிங் இஸ் நம்பர் ஆஃப் டி எலக்ட்ரான்ஸ் தான் கேட்டிருக்காங்க. Y, அப்போ Y வந்து 5, 5 + 5 10 அதானே கேட்டிருக்காங்க. வேல்யூ ஆஃப் X + 5 இஸ் 10. ஃபுல்லாக எல்லாத்தையும் அழகாக கால்குலேட் பண்ணி டேட்டா என்ட்ரி போட்டுகிட்டே வந்தீங்கன்னா இந்த ஃபைனல் ஆன்சர் கரெக்டாக வந்துடும். 10. ஓகே, 10 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபாஸ்ட்டாக போகிறோமா? வாட் யூ கைஸ் சே? 2025ல வந்த கொஸ்டின்ரா, என்சிஆர்டி கொஸ்டின்லாம் வந்திருக்கு. அதான் JEE மெயின்ஸுக்குன்ற அந்த லெவல் வந்து மெயின்டைன் ஆகிட்டே தான் இருக்கும். டோன்ட் வரி. அதுக்காக என்சிஆர்டியில் வந்தால் அது என்ன கஷ்டமான கொஷின் இல்லையா? என்ன, இட்ஸ் ஆல்சோ ஸ்டாண்டர்ட் கொஷின் ஒன்லி, ரைட்? ஐடென்டிஃபிகேஷன், அண்டர்ஸ்டாண்டிங் அதெல்லாம் இருந்தால் தான் பண்ணுறோம். ஸ்டடியாக போகிறோம். ஸோ வி ஆர் ஃபைன், ரைட்? வி ஆர் ஃபைன். ஓகே, லெட்ஸ் நாட் ஸ்லாக் எனிமோர். ஓகே, ஸோ கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணுறாங்க, ஒரு கண்டெய்னரில் வச்சுருக்காங்க, ஒரு பாக்ஸில் கார்பன் டை ஆக்சைடு வச்சுருக்காங்க. அதை என்ன பண்ணுறாங்க, திஸ் என்டையர் அமௌண்ட் வாஸ் பாஸ்டு த்ரூ அக்வஸ் சொல்யூஷன் ஆஃப் கால்சியம் ஹைட்ராக்சைடு. இந்த கால்சியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்ணுச்சுன்னா கால்சியம் கார்பனேட் வந்துடும். ஓகேவா? இதுதான் ரியாக்ஷன், ஃபுல்லாகவே ரியாக்ட் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறாங்க, இதை எக்ஸஸாக வச்சுருக்காங்க, எக்ஸஸ் அன்ரியாக்டட் கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஸோ இந்த கார்பன் டை ஆக்சைடு பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் மீதி இருக்கு. அதை என்ன செய்யறான், நியூட்ரலைஸ்ட் வித் 0.1 molar 40 ml HCl. ஓகே, ஸோ இதில் வந்து என்ன பண்ணணும்னா, லெட் அஸ் சே ஐ ஹேட் X கிராம் ஈக்குவலன்ஸ். அதில் வந்து கார்பன் டை ஆக்சைடு சிலதை எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஓகே, அண்ட் இன்னொன்று சொல்லியிருக்காங்க, என்டையர் அமௌண்ட் ஆஃப் CO2 reacted with exactly half the initial amount of calcium hydroxide. Alright, so CO2ல வந்து X/2
2 gram equivalents தான் இருந்திருக்கு. மீதி இருக்கிறத வந்து இதை வச்சு கண்டுபிடி. ஸோ நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் CaOH twice remaining இதான் வந்து x/2. This is equals to this one, number of gram equivalents of HCl. gram equivalents வச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக புரியும். 10th standard ஸ்டூடெண்டா? ஓகே ரவி, இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே. நம்ம என்னென்ன வார்த்தை யூஸ் பண்ணுறோம், எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுன்றது மட்டும் பார்த்துக்கோ. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் HCl கண்டுபிடிக்கணும்னா நம்மளுக்கு என்ன வேணும்? V இன்டூ N வேணும். N இல்லைனா M இன்டூ N ஃபேக்டர் போட்டுக்கலாம். M இன்டூ N ஃபேக்டர். N ஃபேக்டர் ஃபார் HCl இஸ் 1 தான். ஸோ 0.1 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 40 இன்டூ 10⁻³ இன்டூ 0.1. 4 into 10⁻³. This is the number of gram equivalents of calcium hydroxide remaining. So total number of gram equivalents equals to 2 into 4 into 10⁻³. So 8 into 10⁻³. இது gram equivalents. Moles na n factor வச்சு divide பண்ணிக்கணும். Number of moles then. Calcium க்கு 2, n factor வந்து 2. அதனால this will be 4 into 10⁻³ moles. ஓகே, இது எதுக்கு நம்மளுக்கு? ஓகே. ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரிஜினலாக 4 into 10⁻³ இருந்திருக்கு. அதில் பாதி வந்து கார்பன் டை ஆக்சைடு கூட ரியாக்ட் பண்ணிடுச்சு. அப்போ கார்பன் டை ஆக்சைடு நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் 2 into 10⁻³. ஓகேவா? யா ஓகே. ஸோ லாஸ்ட் செட் ஆஃப் ப்ராப்ளம் எங்கடா போடுறது? இன்னொரு இது எடுத்துக்கலாமா? ஆல்ரைட். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் 2 into 10⁻³. டெம்பரேச்சர் 273. pressure 1 atmosphere, I think. R oda value 0.082. What I want is volume of the container. Correct? Volume of the sealed container was X when X is centimeter cube. La answer venum. That is correct. So volume is how much centimeter cube na na sollano. PV equal to nRT use pannika vendida. V equals to nRT by P. Substitute is 2 into 10⁻³ into 0.082 into 273 divided by 1. இதில் லிட்டரில் வரும் எனக்கு ஆன்சர். இன்ட்டு 1000 வேணாலும் போட்டுக்கலாம் ஃபார் சென்டிமீட்டர் கியூப். ஓகே, ஸோ திஸ் கெட்ஸ் கேன்சல்ட் அவுட். 2 into that one will be 6, 14, 546 into 0.082. ஒரு 2 டெசிமல் பாயிண்ட் இப்படி தள்ளி வச்சிட்டோம்னா 5.46 into 8.2ன்னு வரும். ஓகே, ஸோ மல்டிப்ளை பண்ணலாமா? 12, 9, 10, 8 6 are 48, 8 4s are 32, 36, 8 5s are 40, 43, 2 17, 7 4 4, 1 2 3 1 2 3, 44.77 அந்த மாதிரி வருது. 45 அப்படின்னா ஆன்சர் வரும். நியரஸ்ட் இன்டிஜர் தான் சொல்கிறாங்க. 45 சென்டிமீட்டர் கியூப் தான் ஆன்சராக வரணும். ஓகேவா? சென்டிமீட்டர் கியூப் நியரஸ்ட் இன்டிஜர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ தி ஆன்சர் இஸ் 45. டிட் யூ ஆல் கெட் இட்? யா, ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்லாம் தெரியும் தானே உங்களுக்கு? ஓகேவா? மேக்ஸ் பப்ளிக் எக்ஸாம் படிச்சுட்டே இங்கே உட்காந்துட்டு இருக்கியா? சரி, ஓகே. உங்களுக்கு மெசேஜ் பண்ணேன், பட் நீங்கள் இன்னும் பார்க்கல. தருண்குமார் இன்னொரு ஹாய் போட்டு பார்த்துடுறேன். ஓகே, யூ கைஸ் மெசேஜ் மீடா. ஐ ஓகே. Tribhuvan has messaged. Okay, that's not here. Alright, I didn't get your message after that. நிறைய மெசேஜ் இருக்குடா, அதனால I try my best to reply to all the messages, but sometimes some of them get missed out. 45 is the right answer, guys. Did you all get it? எல்லாருக்கும் வந்துச்சா? பயம் இருக்கணும்டா, பயம் இருக்கணும். பயம் இருந்தால் தான் லைவ்லியாக ஃபீல் பண்ண முடியும். பட் ஃபோக்கஸ் பண்ணு. பயத்துக்கு ஒரே ஒரு நிவர்த்தி வந்து ஃபோக்கஸ் தான். ட்ரஸ்ட் யுவர் செல்ஃப் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் வாட் நீட்ஸ் டு பி டன். Good. Moving on.
to 2026. 2026 சில questions இருக்கு. We will do that. Chlorine is passing through KOH. Guys, இந்த reaction நம்ம பண்ணியிருக்கோம்ல. Can you tell me the stoichiometric coefficient? Cl2 plus OH minus, இங்க 2 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். Give Cl minus plus ClO minus plus H2O. இதானே? This is the reaction. Okay, so let's do ice table for this. Initial, change, end. Okay, initial என்ன பண்றாங்க? Chlorine 1 mole எடுத்துக்கிறாங்க. And KOH வந்து 2 liters of 2 mole. அப்பனா 4 moles எடுத்துக்கிறாங்க. And இதெல்லாம் எதுவுமே எடுத்துக்கல. 0, 0, 0 னே வச்சுக்கலாம். Water தேவையில்லை. Change. So let us assume that the entire thing is getting reacted. Alright, -1. This will be -2. Stoichiometric coefficient அப்படியே இங்க obey பண்ணணும். இங்க -1 வந்துச்சா இங்க -2 தான் போடணும். இங்க +1 வரணும், இங்க +1 வரணும். This is the change happening during the course of the reaction. Okay, so endல என்ன ஆகுது? இது 0, இங்க 2 வரும், இங்க 1 வரும், இங்க 1 வரும். Okay, volume என்ன கொடுத்திருக்காங்க? 2 liters கொடுத்திருக்காங்க. அப்போ concentration என்ன வரும்? Concentration 0, இது 2/2 1 வரும், இது 1/2 0.5 வரும், இது 1/2 0.5. Okay, so then we just have to calculate what is the, after the reaction, Cl minus is 0.5, ClO minus is 0.5, OH minus is 1. Option C is the right answer. Ice table அப்படின்னா initial change end டா, இல்லாட்டி initial change equilibrium டா. ஓகே, இதுதான் ice table. reaction எழுதிக்கோ. இனிஷியலா அவங்க கொடுத்தது எல்லாத்தையும் அப்படியே இன்புட் பண்ணிக்கோ. இனிஷியலா என்ன கொடுத்துருக்காங்க? 1 mole of Cl2 கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 liters of 2 molar KOH கொடுத்துருக்காங்க. 2 into 2 4, அதை எழுதியாச்சு. Cl minus ClO minusலாம் இல்லைன்னே சொல்லிட்டாங்க, 0. ஓகே, ஆஃப்டர் த ரியாக்ஷன், அப்போ ரியாக்ஷன் நடக்கும்போது என்ன ஆயிருக்கு? லிமிட்டிங் ரியேஜென்ட் ஃபுல்லாக காலி ஆகிடும். இங்கே எது லிமிட்டிங் ரியேஜென்ட்? Cl2 தான் லிமிட்டிங் ரியேஜென்ட். ஸோ அது ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சு. -1 போட்டேன். ஓகே, இங்கே -1 போச்சுன்னா இங்கே -2 தான் போகும். அதுதான் ஸ்டாய்க்கியோமெட்ரி. நம்ம 4 இருக்குன்றதுனால 4 போட்டுறக்கூடாது. ஸோ இங்கே -2 போகும். அப்புறம் இந்த இடத்துல இங்கே 1 போச்சுன்னா இங்கே 1 தான் இருக்குது. ஸோ 1:1 ரேஷியோன்றதுனால இங்கே -1 போச்சுன்னா இங்கே +1 வரும். ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது, ரியாக்டன் டிஸப்பியர் ஆகுது. இதுதான். ஓகே, தென் இங்கேயும் +1. இப்போ இதை ரெண்டத்தையும் ஆட் பண்ணி நீ எண்டுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கோ. 1 - 1 0, 4 - 2 2, 0 + 1 1, 0 + 1 1. இதுதான் உன்னுடைய நம்பர் ஆஃப் மோல்ஸ் அட் த எண்ட் ஆஃப் த ரியாக்ஷன். பட் அவங்க கேட்குறது கான்சன்ட்ரேஷன். ஸோ வால்யூம் 2 லிட்டர் இருக்கும்போது நம்பர் ஆஃப் மோல்ஸ் டிவைடட் பை வால்யூம் போட்டினா கான்சன்ட்ரேஷன் வந்துடும். 2/2 is 1, 1/2 is 0.5 and so on. Okay, next, which lesson for class 12 will you take? I think solutions is ready. Solutions can be taken. Next, அதுக்கப்புறம் வந்து class 11 physical முடிச்சிடலான்னு பார்க்குறேன்டா. thermodynamics equilibrium ஜாம்பவான் lessons அது முடிச்சே ஆகணும். we will see டா. ஓகே, we will see. நாளைக்கு மோஸ்ட்லி ஒரு செஷன் தான் இருக்கும். we will see. Okay, so option C is the right answer. All right. Okay, we are almost there. We'll finish it off in another 5-10 minutes maximum. Final product of the reaction. Okay, K2Cr2O7 என்ன ஆகும்? Cr3 plus ஆகும். So +3 தான் oxidation state. இந்த redox reactionsல ஒரு டேபிள்ல இது ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க. Cr2O7 என்ன ஆகும், அசிடிக் மீடியம்ல என்ன ஆகும், பேசிக் மீடியம்ல என்ன ஆகும், I- என்ன ஆகும், MnO4- என்ன ஆகும், அது எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆப்ஷன் B is the right answer. Very nice. Next question. இந்த கொஸ்டின் கொஞ்சம் ட்ரிக்கியான கொஸ்டின், அதனால கவனிங்க நல்லா. என்ன சொல்றான்? ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பொட்டாசியம் அயோடைட் சொல்யூஷன் எடுத்துக்கிறேன், அது கூட ஒரு லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் KMnO4 போடுறேன். இப்போ இதில் லிமிட்டிங் ரியேஜென்ட் எது? KMnO4. KMnO4 இஸ் த லிமிட்டிங் ரியேஜென்ட். இதுதான் கம்மியாக இருக்குது, அது அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த KMnO4 என்ன பண்ணும்? I- ஆக்சிடைஸ் பண்ணும். அண்ட் தேவ் ஆல்சோ டோல்ட் தட் தே ஆர் லிபரேட்டிங் அயோடின். KMnO4 எவ்வளவு கிராம் ஈக்குவலன்ஸ் இருக்கோ அவ்வளவு கிராம் ஈக்குவலன்ஸ் அயோடினா மாத்திரும். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் KMnO4 is going to become equal to number of gram equivalents of iodine. இதுதான் லிமிட்டிங் ரியேஜென்ட். எவ்வளவு அதால அயோடினா மாற்ற முடியுமோ அவ்வளோ அயோடினே மாத்திருச்சு.
ஸோ வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ இந்த அயோடினை டைட்ரேஷன் பண்ணுறாங்க. டைட்ரேஷன்னா நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் சேமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் அயோடின் இஸ் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் திஸ் தயோ சொல்யூஷன். ஓகே, தயோ சொல்யூஷன். அப்போ நீ என்ன செய்யலாம்னா நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் KMnO4 இஸ் ஈக்குவல்ஸ் டு நம்பர் ஆஃப் கிராம் ஈக்குவலன்ஸ் ஆஃப் தயோ சொல்யூஷன். அப்படியே எடுத்துக்கலாமே, டைரக்டாக ஈக்குவேட் பண்ணிடலாம். கிராம் ஈக்குவலன்ஸ் எப்படி எடுத்துப்ப? V1N1 ஈக்குவல்ஸ் டு V2N2. அண்ட் N1 வந்து கொடுக்கல, உங்களுக்கு மொலாரிட்டி கொடுத்துருக்காங்க. பட் யூ கேன் ரைட் இட் ஆஸ் N ஃபேக்டர் இன்டூ மொலாரிட்டி. V2 இன்டூ N ஃபேக்டர் இன்டூ மொலாரிட்டி. ஸோ N ஃபேக்டர் ஃபார் KMnO4 இஸ் 5 அசிடிக் மீடியமில், பேசிக் மீடியமில் 3. இங்கே பேசிக் மீடியம் தான் சொல்லியிருக்கான். ஸோ பேசிக் மீடியமில் 3. ஸோ வால்யூம் வந்து 500 ml 0.5 லிட்டர்ஸ்னு போட்டுக்கிறேன். N ஃபேக்டர் வந்து 3, மொலாரிட்டி வந்து 0.2. ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு தயோ சொல்யூஷனில் என்ன பண்ணுறாங்க? 0.1. வால்யூம் தெரியாதுல்ல, வால்யூம் தான் கேட்டிருக்காங்க, வால்யூம் இன் லிட்டர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ V2 தான் கண்டுபிடிக்கணும். தயோ சொல்யூஷனுக்கு N ஃபேக்டர் 1 தான், மொலாரிட்டி 0.1. ஓகே, அவ்வளோதான்டா. ஸோ V2 ஈக்குவல்ஸ் டு 0.5 into 3 into 0.2 divided by 0.1. This is what? 0.1. 0.2 into 0.5 is 0.1. Correct? 0.1 into 3 divided by 0.1. Cancel idom. This is 3 liters. So answer is 3 liters. Okay. When we will apply this table, the ice table danda backbone of equilibrium. Equilibrium உடைய ஃபண்டமெண்டலே ஐஸ் டேபிள் தான். ஐஸ் டேபிள் நல்லா புரிஞ்சிருச்சுன்னா ஈக்குலிபிரியம் ஃபுல் மார்க் எடுக்கலாம்டா. அவ்வளோ ஈஸியான டாபிக் அது. ஓகே, ஸோ ஆன்சர் இஸ் ஆப்ஷன் இன்டிஜர் 3. ஓகே, we're almost there guys, we're almost there. X and Y are number of electrons involved respectively during the oxidation of I minus to I2 and S2 minus to S. இது ரெண்டுமே ஆக்சிடைஸ் ஆகுது. ஆனால் இது எதனால ஆகுது? K2Cr2O7 நால ஆகுது. You guys remember K2Cr2O7, how many electrons did we get? Cr2O7 2 minus gives Cr3 plus 7H2O, ஞாபகம் இருக்கா? Plus 14H plus 6 electrons. Do you guys remember this? So in any case 6 electron is being exchanged. நீ அது I2 I minus கூட போடு, இல்லை S2 minus கூட போடு. 6 electron has to be exchanged. Okay, you can check it out. I minus to I2, 2I minus plus 2 electrons. ஆனால் இது வந்து நீ whole cross multiply by 3 பண்ணுவியா? ஏன்னா number of electrons சேமாக வரணும்ல, அது I minusக்கு. அதே மாதிரி S2 minus to become S plus 2 electrons, இதையும் 3 ஆல multiply பண்ணுவேன். So ultimately both of them, the number of electrons exchanged involved has to be 6. So 6 plus 6 is equal to 12. Correct? So that is the answer, option integer 12 is the right answer. Okay, next question. Potassium dichromate is required to oxidize more salt. More salt oda N factor vandu 1 da. Potassium dichromate oda N factor vandu 6. Okay, so same idea, V1N1 equals to V2N2. V1 N factor M1 equals to V2 N factor M2. இதை K2Cr2O7 வச்சுக்கலாம், இதை more salt வச்சுக்கலாம். So volume of dichromate 200 cc. 200 cc na 200 ml னா அர்த்தம். ஓகேவா? So 0.2 liters னு வச்சுக்கலாம். into N factor is 6. molarity என்ன கொடுத்திருக்காங்க? molarity தெரியாது, m னு வச்சுக்கலாம். ஓகே, this is equals to volume is 0.75 into 1. N factor of more salt is just 1. iron 2 plus வந்து iron 3 plus oxidize ஆக போகுது, அவ்வளவுதான், 1 தான். into molarity வந்து 0.6. ஓகே, so m equals to 0.75 into 0.6 divided by 0.2 into 6.
6 0.1 ஆல கேன்சல் ஆயிடும், இது 2 ஆல ஆயிடும், 0.375. That's the molarity of potassium dichromate. X into 10 power minus 3 ல எழுதுனீங்கன்னா 375 ன்னு வரும். Okay, 375 is the correct answer. Have you all got it? கொஞ்சம் ஃபாஸ்டா போயிட்டோமா? நிறைய பேர் லாக் ஆகிற மாதிரி இருக்கு. Everybody got it right? Okay, all right guys, we finished. ஐயோ 99ல வந்து நிக்குது. யாருக்காவது டவுட் இருக்கா? ஒரு ஸ்லைடு எக்ஸ்ட்ரா போட்டுருவோம். What do you guys say? 1 cc அப்படின்னா சென்டிமீட்டர் கியூப்னு அர்த்தம். கியூபிக் சென்டிமீட்டர்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் சிசி. சிசி which is nothing but 1 centimeter cube is 1 ml. Okay, 1000 centimeter cube is 1000 ml, which is 1 liter. Incidentally, 1000 centimeter cube is 1 decimeter cube, which is 1 liter. Okay, 2026 பார்த்துட்டோம்டா வீண். Last 9 questions or so was from 2026 only. Okay, any other doubts guys? ஒரே ஒரு ஸ்லைடுரா, ஒரு ஸ்லைடுரா. ஆஸ்க் எனி டவுட். 99ரா, இன்னைக்கும் 100 போட்டுலாம்டா பாரு. Tell me anything guys, anything. Tomorrow what chapter? I'm thinking solutions, because mole concept க்கும் solutions க்கும் நிறைய parallels இருக்கும். Solutions பண்ணா பண்ணிடலாம். அதுக்கப்புறம் தெர்மோடைனமிக்ஸ் இருக்கு, ஈக்குலிபிரியம் இருக்கு, எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி இருக்கு, டி அண்ட் எஃப் பிளாக் இருக்கு, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் இருக்கு, ப்ராக்டிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்கு. மொத்தம் 6 தான். அதுக்கப்புறம் காமர்ஸ்லாம் எனக்கு எடுக்க தெரியாதுடா டேய். என்னடா என்கிட்ட வந்துட்டு காமர்ஸ் பற்றி கேட்குறேன். சரி, க்ளோஸ் பண்ணிக்கலாமா? இன்னைக்கு 99 நாட் அவுட். ஓகேவா? கெமிக்கல் பாண்டிங் இருக்கு. யா கெமிக்கல் பாண்டிங், ஐ வில் கீப் தட் இன் மைண்ட். ஓகே, கெமிக்கல் பாண்டிங். இன்ஆர்கானிக்ல இம்பார்ட்டன்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், டி அண்ட் எஃப் பிளாக்ல வர அந்த K2Cr2O7 KMNO4, அப்புறம் ரெடாக்ஸ் டைட்ரேஷன்ஸ்ல வர எல்லா ரியாக்ஷன்ஸும் ரொம்ப முக்கியம். இதுதான் மெயின். இதுல தான் மெயினாக கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா? மற்றதெல்லாம் ட்ரெண்டு தான் கேட்குறாங்க. பி பிளாக் எலிமெண்ட்ஸ்லாம் ட்ரெண்டு தான் கேட்குறாங்க. ஆல் ரைட், எனிதிங் எல்ஸ்? டிட் ஐ ஃபர்கெட் டு சே சம்திங்? பி பிளாக் எலிமெண்ட்ஸும் எடுத்துட்டா போச்சுடா. இது பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் மாதிரியே தான் வரும். ட்ரெண்டு தான் மெயினாக கேட்பாங்க. ஒன் மோர்ரா. யாராவது ஒன்று சொல்லுங்கடா, ஏதாவது டவுட் கேளுங்கடா. இன்னைக்கு எடுத்த டாபிக்லேருந்து எனி டவுட்? another 2 minutes. After that we'll wrap it up. ஒரே ஒரு ஸ்லைடு 99ல வந்து நிக்குது. யா டி அண்ட் எஃப் பிளாக், அந்த லாந்தனைட் கண்ட்ராக்ஷன், ட்ரெண்ட்ஸ் இன் டி அண்ட் எஃப் பிளாக் ரொம்ப முக்கியம். They asked about reaction in P block. Some reactions are there. And the organic practical chemistry la irukra reactions la kandipa kepanga. Idiometry na gas release agiradanaala you will be able to do some quantitative analysis. The carbon dioxide adella varudilla, alla idiometry da. Equilibrium thermodynamics I told you no already. Granola we will discuss. Of course we will discuss. Seri, okay, இன்னைக்கு 99 liye nikkude. That's okay. We will keep it at 99. Guys, please, if you find it useful, if you find our sessions useful, please go ahead, subscribe, like and share it with your friends. They'll also get benefited. All right, so I'm going to close the session for today. Take care everybody. Bye bye.